ஹாய்டா, நான் ஜாஸ்மின். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு வழியாக ஃபைனல் பாட்டுக்கு வந்தாச்சு. ரிவெஞ்ச் ஆஃப் லவ். இது நான் எப்படி நினச்சிருந்தேன் அப்படின்னா, ஒரு 10 டேஸ்க்குள்ளே இந்த 5 பாட்டையுமே போட்டு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் நம்ம யோசிக்கிற மாதிரி நடக்குதா என்ன? ஆனாலும் இருந்தாலும் ஒரு வழியாக சமாளித்து ஃபைனல் பாட்டு வரைக்கும் நான் வந்துட்டேன். ஆனால் உண்மையை சொல்லணும்னா இந்த ஸ்டோரி எனக்கு ஃபுல்ஃபில்லாக இல்லைடா. ஏன்னா நான் யோசிச்சது வேறு மாதிரி. அந்த நேரத்தில் ஸ்டோரி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. நடுவில் ஒரு பெரிய பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மைண்டில் என்ன ஓடிச்சுன்னா, எப்படியாவது இதை முடிச்சிடணும் இப்படி தான் ஓடிட்டு இருந்துச்சு. வாயில் வந்ததை என்னமோ ஒன்று நான் ஸ்டோரியை சொல்லிட்டேன். இப்போது ஃபைனல் பாட்டுக்கும் நம்ம வந்தாச்சு. வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன பாட்டில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னால் சுகாவுக்கு அவங்க மேலே ஃபீலிங்ஸ் வந்திருக்கும். அது சுகாக்கே புரியல. இது என்னன்னு சொல்லி அவருக்கே புரியல. அவர் ஜிமினை பார்த்த உடனே அவ்வளோ நேரம் டேங்கோட கையை அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி அப்படி பிடிச்சி வச்சுட்டு இருந்திருப்பாரு. ஜிமினை பார்த்த உடனே டேங்கோட கையை விட்டுட்டு நேராக போய் ஜிமினை போய் டைட்டாக ஹக் பண்ணியிருந்திருப்பாரு. ஜிமினை பார்த்ததில் அங்கே சுகாக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஜிமினுக்கும் சுகாக்கும் இருக்கிற பாண்டிங் அது என்ன மாதிரி ஒரு உறவு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியல. இருந்தாலும் ஜிமின் கஷ்டப்படுறத சுகாவால் பார்க்கவே முடியாது. சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் சுகாவை பார்த்த சந்தோஷத்தில் ஜிமினுமே வேகமாக போய் சுகாவை போய் ஹக் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த விஷயம் அங்கே நிற்கிற ஜங்குக்கும் பிடிச்சிருக்காது, ட்ரயாங்குக்கும் பிடிச்சிருக்காரு. ஆனால் ட்ரயாங்கை பொறுத்த வரைக்கும் ஜிமின் வந்துட்டான், இதுக்கப்புறம் சுகாவோட லைஃப்பில் நம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அங்கேயே யோசிச்சு நின்றுட்டு இருந்திருப்பாரு. அதுலேருந்தே நம்ம இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம். ஜிமின், நீ ஓகே தானே? சுகா, நான் ஓகே தான். இப்போ எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நீ ஃபஸ்ட்டு ஓகே இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன். இங்கே பாரு, நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா இருக்கியடா அப்படி சொல்லிட்டு அங்கே ஜிமினோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்துட்டு இருக்க ஜங்குக்கு தான், ஜீன் இவன் ரொம்ப ஓவராக பண்ணுறான், என்னால் இதெல்லாம் பார்க்கவே முடியல. அமைதியாகிரு ஜங்குக், நீ தான் இவங்க 2 பேருக்கும் நடுவில் வந்த. அப்படி வரலன்னா இங்கே என்ன ஆயிருக்கும் தெரியும்ல? புரியுதுடா, அமைதியாயிடுறா. ஜிமின் தான் இவங்க லவ் பண்ணல, அப்புறம் எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? இங்கே வந்ததுலேருந்தே நான் பார்த்துட்ருக்கேன். ஜிமினுக்கு ஒன்றுனா அது சுகாவால் தாங்கிக்கவே முடியாது. அதுதான் எனக்கு காண்டாக இருக்குது. ஜிமினுக்கு எதுனா தான் நான் இருக்கிறேன்ல. ஜிமின் என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு ஜிமின் கிட்ட வராரு. என்ன பண்ணுறேன்னா உனக்கு தெரியலையா? 1 மந்த் ஆகுதுடா நான் சுகா மாமாவை பார்த்து மாமான்னு சொல்லாதுன்னு சொல்லியிருக்கேன் உனைய. அதுதான் ஏன் ரீதன் சொல்ல, சும்மா சொல்லாதுன்னு சொன்னால் எனக்கு புரியல ஜங்குக். புரிகிற மாதிரி சொல்லணும் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஃபேஸில் ஒரே பஞ்சு தான். இதை ஜங்குக்கு எதிர்பார்க்கவே இல்லை. சுகாக்கு என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு இப்போ நேராக போய் ஜிமின் ஜங்குக்கு பிடிக்கிறாரு. யுங்கி என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு ஜின் வராங்க. இதில் நீங்கள் தலையிடாதீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல ஜின். ஜிமினுக்கு ஒன்றுனா அது என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, நீங்களே பார்த்துருக்கீங்கல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் ஜிமினோட கழுத்துலேயே நைஃபை வச்சு என்னையே மிரட்டுறான், இந்த யோங்கியே மிரட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜங்குக்கு அடிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாரு. ஜங்குக்கே ஆல்ரெடி அவங்க சுகாட்ட அடி வாங்கினதில் ஒரு செகண்ட் பயந்து போயிருந்திருப்பாரு. இப்போ அவருடைய ஃபேஸ் கை எடுக்கிறாரு. மூக்கு உடஞ்சி மூக்குலேருந்து ரத்தம் வருது. என்ன பண்ணுற யோகே, அமைதியாக இரு அப்படி சொல்லிட்டு ஆரம் கூட வராரு. வேணா விட்டுரு யோகே அப்படி சொல்லிட்டு ஜின்னும் வராங்க. யாரும் கிட்ட வரக்கூடாது, இன்றைக்கி இவன் கழுத்தில் நான் கத்தி வைக்கிறேன். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் தப்பு அப்படி சொல்லிட்டு ஜெஹப் சொல்கிறாரு. இவனை முடிச்சுட்டு அடுத்து நீ கூட சூபின் கழுத்தில் கத்தி வச்சவன் தானே, இவனை முடிச்சுட்டு வரேன் இரு. நல்ல வேலை நம்ம யார் கழுத்துலையும் கத்தி வைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம காயத்தில் ஒதுங்கி நின்று அங்கே நடக்கிறத பார்த்துட்ருக்கிறாரு. சுகா வேணாம் சுகா ப்ளீஸ் விட்டுருங்க அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜிமின் சுகாவை தடுக்க இவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. அதே மாதிரி ஆரம் ஜின் எல்லாருமே தான் சுகா மேலே கையை விற்கவே ஆரம் கூட பயமாக இருக்குது. உயிர் மேலே ஆசை இருந்ததுன்னா என் கண்ணு முன்னாடி நீ வந்திருக்க மாட்டேடா. நான் தான் சொன்னேன்ல ஜின், உன் தம்பி என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது அப்படின்ட்டு. எந்த தைரியத்தில் என் முன்னாடியே என்னுடைய ஜிமினை அவன் மிரட்டிகிட்ருப்பான் அப்படின்னு ஒரு ஷர்ட்டோட கையெல்லாம் அப்படியே ஃபோல்ட் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே கல்ப் பண்ணிட்டு, ஐயோ சும்மா இருக்கிறவனை சீண்டி விட்டுட்டோமே, எல்லாரும் அமைதியாக இருக்காங்க, இவன் கையில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஜங்கு கூட மைண்ட் வாய்ஸ். சுகா அடிச்சிருப்பார்ல, அப்போ ஜங்குக்கு நேராக போய் கவுச்சில் தான் உட்காந்து விழுந்துருந்துப்பார். அப்படி தான் உட்காந்துட்டு இருக்கிறாரு, எந்திரிக்கவே இல்லை. அவர் முன்னாடி ஜிமின் சுகா சொல்கிறத கேளு சுகா, ப்ளீஸ் சுகா சொல்கிறத கேளு சுகா. ஜிமின் நீ எதுக்கு இவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க? இவன் அன்றைக்கி உனக்கு எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான், என் கண்ணு முன்னாடி உனக்கு எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கானா? அப்போது இந்த 1 மந்த்தாக உனக்கு எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பான்? அப்படிலாம் எதுவுமே இல்லை சுகா, கொஞ்சம் பொறுமையாக இரு, சொல்கிறத கேளு சுகா ப்ளீஸ். பொறுமையாக கேளு சுகா ப்ளீஸ் சுகா, பொறுமையாக தானே நான் கேட்குறேன். இவன் கதையை முடிச்சுட்டு நான் கேட்குறேன்.
ஏய் என்னடா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க நீ தள்ளி ஜிமின் அப்படி சொல்லிட்டு இப்போது எங்கேருந்து ஜங்குக்கு தைரியம் வந்துச்சதில்ல ஜிம்னை பிடிச்சி தள்ளுறாரு. ஜிம்னை பிடிச்சி சைடில் நிப்பாட்டின உடனே இப்போ ஜங்குக்கோட ஷர்ட் ஷுவாவோட கையில் இருக்குது. அப்படி பிடிச்சி கிட்ட இழுக்கிறாரு. இப்போ ஜங்குக்கை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு சுகா. இந்த பக்கம் ஜங்குக்கு கால் பண்ணிட்டு அவசரப்பட்டுட்டோம் இவன் ஒருத்தான் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் தலையில் அடிச்சுட்டு சுகா வேணாம் சுகா சொல்கிறது கேளு சுகா கொஞ்சம் நேரம் பொறுமையாக இரு சுகா அப்படின்னு ஜிமின் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படி சொல்லி இந்த கொஞ்சம் என் வாயிலே கை வச்சுட்டாங்க. என்னன்னா கன்னை எடுத்து இப்போது ஜங்கு கூட ஃபோரில் வச்சிட்டாரு. போச்சு சோழி முடிஞ்சிச்சு நமக்கு அப்படின்னு பாவமாக சைடாக திரும்பி ஜிமினை பார்க்குறாரு. ஜங்குக் ஆடினல ரொம்ப ஹீரோ மாதிரி பண்ணலை வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வாய்க்குள்ளேயே சொல்கிறாரு. எப்படியாவது நீ காப்பாற்றிட்டு சான்ஸே இல்லை, இதுக்கு மேலே சுகாவை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி சொல்லி அங்கே ஜிமின் சொல்லிட்டு இருக்கிறாரு. அங்கே என்னடா போகிறவ இங்கே பாரு அப்படி சொல்லி ஃபேஸை பிடிச்சி அந்த பக்கமாக திருப்புறாரு. இப்போ காயிலேருந்து ஜெயோப்லேருந்து சூபின்லேருந்து எல்லாருமே இப்போ சுகாவை சுற்றி தான் நிற்கிறாங்க. சுகா மாமா விட்டுருங்களேன் அப்படி சொல்லி சூபின் சொல்கிறாரு. இரு உன்னுடைய ஸ்டோரி இன்னும் வரல, அடுத்து அவன் தானே இவனை முடிச்சுட்டு அவன்கிட்ட வர ஆரம் அப்படி சொல்லி ஜின் இரு ஜின் நான் பார்க்குறேன். யோங்கி சொல்கிறத கேள, இதுக்கு மேலே யாருமே வாயை திறக்கக்கூடாது. இப்போ யாருன்னா வாயை திறந்தீங்க இவன் ஹெட்டில் புல்லட் இறங்கிடும், அவ்வளோதான். எல்லாருமே சைலண்ட்டாக நிற்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இல்லை, உனக்கு எவ்வளோ கெத்து இருந்தால் என்னுடைய மேரேஜை ஸ்டாப் பண்ணி என்னுடைய ஜிமினை நீ தூக்கிட்டு போயிருப்பேன். நான் முன்னாடி எதிர்த்து நிற்கிறவனை கூட நான் உயிரோட விட மாட்டேன். ஆனால் நீ என் முதுகில் குத்திருக்க. எனக்கு உண்மையில சந்தேகம் வந்துச்சுடா, என்னடா அது திடீர்னு இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கிறானே, நல்ல மாதிரி நடந்துக்கிறானேன்ட்டு. ஆனால் நீ எவ்வளோ பெரிய பிளான் வச்சுருப்பானே எனக்கு தெரியாமல் போச்சு. நீ தப்பு பண்ணிட்ட ஜங்குக். நீ என் மேலே கை வச்சுருந்தா கூட சரி போனால் போது ஜின்னோட பிரதர்ன்னு சொல்லி பொத்திக்கிட்டு போயிருந்திருப்பேன். ஆனால் நீ என்னுடைய ஜிமின் மேலே கை வச்சுருக்க. அதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். உனக்கு இவ்வளோ தைரியம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. உன்னுடைய பிரதரை தூக்கும் போது கூட நீ சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு தானே நின்றுட்டு இருந்த. உனக்கு இந்த ஒரு வருஷத்தில் எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்துச்சு அதான் என்னால் நம்ப முடியல. ஸோ இதுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க, அவங்க யாருன்னு சொல்லு. உன்னையே தான் கேட்குறேன், யார் சொல்லி செஞ்ச? நான் சொல்லி தான் செஞ்சாங்க அப்படி சொல்லி பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸ் கேட்டோடனே மிஸ்டர் மின் அப்படி சொல்லி சுகா சொல்கிறாரு. இந்த பக்கம் ஆரம் இவர் எதுக்கு இங்கே வந்தார், இவர் எதுக்கு இதெல்லாம் சொன்னார்? எப்படி இருக்க யோங்கி? மின் யோங்கி ஆரம் நீ எப்படி இருக்க? மின் சித்தப்பா அப்படிங்கிறாரு. அவங்க அது அவங்களுடைய சித்தப்பா தான், அதாவது ஆரம்க்கு சித்தப்பா. ஆரம் இப்போ எதுக்கு இவர் இங்கே வந்திருக்கிறாரு, ஒரு எது வெளியே போக சொல்லு, இவனுக்கு பதிலாக இவரை போட்டு தள்ளிட்டு போகிறேன் நான். மின் யோங்கி இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற? நான் உன்னுடைய அப்பா தானே. யாரோ அப்பா, நீ எனக்கு அப்பனா? மரியாதையை வெளியே போயிடு. உண்மையில ரொம்ப கோவமாக இருக்கேன். எங்கள் அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இன்னும் நான் உன்னை உயிரோட வச்சிட்ருக்கேன். அதுக்கு நீ என் முன்னாடி வந்து நீ நிற்பியா? நான் ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கெட்டவன். கேள்விப்பட்டிருப்ப தானே இந்த மின் யோங்கி எப்படின்ட்டு? கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய பையன், பெரிய பிஸ்னஸ் மேன், அது பத்தாதுன்னு மாஃபியா கிங். நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. நீ யாரையா என்னையை பார்த்து பெருமைப்படுறதுக்கு? மரியாதை வெளியே போயிடு. நீ அவன் மேலேருந்து கண்ணை இறக்கு. இதுக்கு மேலே சான்ஸே கிடையாது. அதுவும் நீ சொல்லி செஞ்சுருக்கான்னு சொன்னால் இதுக்கு மேலேயும் இவனை நான் விட்டு வைப்பேன் நீ நினைக்கிற? இதை பாரு யோங்கி, சொல்கிறதை கேளு. நீ சொல்லி நான் எதுக்கு கேட்கணும்? நீ யார் எனக்கு? டேய் நான் உன்னுடைய அப்பாடா, அந்த வார்த்தையை மட்டும் நீ சொல்லாத. எல்லாமே எனக்கு எங்கள் அம்மா மட்டும்தான். நீ தான் வேற ஒருத்தி வேணும்னு சொல்லிட்டு போயிட்டல, எங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டல, இப்போ வந்துட்டு என்ன புதுசாக அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிற? யோங்கி இப்போ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? ஆரம் நீ சைலண்ட் ஆயிரு. நீ ரொம்ப ரொம்ப நல்லவன், எல்லாத்தையும் மன்னிச்சு சீக்கிரமாக ஏற்றுப்பேன். ஆனால் என்னால் முடியாது. ஆரம் எதுவுமே சொல்ல சைலண்ட்டாக தான் நின்றுட்டுருக்கிறாரு. ஆரமும் யோங்கியும் கூட பிறந்தவங்க கிடையாது. யோங்கி இருக்கிறாருல, அவங்க அம்மாவோட அக்கா பையன்தான் ஆரம். சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா தான் வளர்ப்பாங்க, அதாவது யோங்கியோட அம்மா தான் வளர்ப்பாங்க. சுகா மாமா சொல்கிறது கேள, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற? ஜிமீன் அப்படி சொல்லி இப்போ மீன் கூப்பிட்றாரு. சுகா மாமான்னு சொல்லி கூப்பிடாத. அதை சொல்கிறதுக்கு நீ யாரா? இன்னும் புதுசாக வந்துட்டு சுகா மாமான்னு சொல்லி நீ கூப்பிடாதுன்னு சொல்கிற, இவன் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறான். அதெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? ஃபஸ்ட்டு ஏன் கூப்பிடக்கூடாது? சுகா மாமா கோவப்படாத, அமைதியாயிரு. இப்போ தானே சொன்னேன் ஜிமீன்,
மாமான்னு கூப்பிடாதுன்னு. அதை தான் எதுக்கடா கூப்பிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு கையில் வச்சுருக்க கன் எடுத்து ஓங்கி அடிக்கிறாரு. அது அப்படியே செதறி போய் விழுகுது. அந்த மாதிரி அடித்ததில் அவங்க சுபின் போய் ஜேபோட கையை பிடிச்சிக்கிறாரு. ஏன்னா ஜேப் தான் பக்கத்தில் நின்றுட்டு இருந்திருப்பாரு. அம்மாடியோ அப்படி சொல்லிட்டு அங்கே காய் செவரோட செவரை அப்படியே ஒட்டிக்கிட்டு நின்றுட்டு இருப்பாரு. இங்கே ஆரம் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய காய் இப்போது ஜின்னோட ஸ்டொமக் கிட்ட தான் இருக்குது. பயந்து போய் ஜின் கூட ஆரம் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமீன் அவர் தானே அங்கே ஷுகாக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்திருப்பாரு. அவர் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் காது 2 பக்கம் கையை வச்சு அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே கல்ப் பண்ணிட்டு ஐயோ உண்மை தெரியும் தான் என்ன ஆட்டம் ஆடுவானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே ஜங்கு கூட மைண்ட் வாய்ஸ். ஆனால் மிஸ்டர் மீன் ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஏன்னா அவன் உன்னுடைய பிரதர். வாட்? என்ன என்ன சொன்னீங்க? ஆமாம், உன் காதில் விழுந்தது உண்மைதான். அவன் உன்னுடைய பிரதர், என்னுடைய பையன். எனக்கும் உன்னுடைய ஸ்டெப் மாமுக்கும் பிறந்த பையன். ஜிமினும் சூபினும் என்னோட பசங்க தான். அப்போனா அவங்க 2 பேரும் உன்னுடைய பிரதர். அப்படி இருக்கும்போது எப்படி உனக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ்? பிரதரா அப்படி சொல்லி சூபின் இப்போ சைடாக திரும்பி ஜெஹூப்பை பார்க்குறாரு. ஆமாம் அப்படி சொல்லி ஜெஹூப் வந்து தலையாட்டுறாரு. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்ல. பிரதரா என்ன ஜின் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் ஆரம். இந்த பக்கம் ஷுகாவாலேயோ ஜிமினாலே இதை ஏற்றுக்கவே முடியல. இப்போது ஷுகா அப்படியே திரும்பி ஜிமினை தான் பார்க்குறாரு. ஜிமினும் தான் ஷுகா ஷுகா மாமா அப்படிங்கிறாரு வாய்க்குள்ளேயே. அவங்க 2 பேரால் இதை ஏற்றுக்கவே முடியல. முக்கியமாக ஷுகாவால் ஏற்றுக்கவே முடியல. இல்லை இல்லை இல்லை, நீ நீ போய் சொல்கிற. நீ உனக்கு எப்போவுமே நான் நிம்மதியாக இருந்தால் பிடிக்காது அப்படி தானே? அதனால தானே நீ போய் சொல்கிற. அதனால தான் எங்கள் 2 பேருடைய மேரேஜை ஸ்டாப் பண்ண. போய் சொல்லாத அப்படி சொல்லி இப்போ வேகமாக போய் அங்கே மிஸ்டர் மின்னோட ஷர்ட்டு அப்படி கலர் அப்படி டைட்டாக பிடிக்கிறாரு. சொல்ல நீ சொல்கிறது போய் தானே அப்படி சொல்லிட்டு அவர் வாய்ஸே ஒரு மாதிரி பிரேக் ஆன மாதிரி இருக்குது. இப்போது மிஸ்டர் மீன் அவருடைய பேக்கெட்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அங்கே ஷுகா முன்னாடி காட்டுறாரு. அது பார்த்தோன்னே அவர் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. அப்படியே அந்த ஷர்ட் கலர் அப்படியே விடுறாரு. இந்த ஃபோட்டோ இது நான், இது உனக்கு தெரியும் உன்னுடைய ஸ்டெப் மாம். அப்புறம் இது ஜிமீன் அப்படி சொல்லிட்டு ஜிமீனுக்கு ஒரு 5 வயசு இருக்கும். அப்போ தான் மொதல் ஜிமீனை ஷுகா வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நல்லாவே தெரியுது அது ஜிமீன் தான் சொல்லிட்டு அவங்க ஷுகாவுக்கு நல்லாவே தெரியுது. பக்கத்தில் ஒரு 4 வயசில் சுபினும் இருக்கிறாரு. ஆனால் அவருடைய பார்வை ஜிமீன் மேலே மட்டும்தான் இருக்குது அந்த ஃபோட்டோவில். ஜிமீன் தான் அது. என்னுடைய பசங்க தான் 2 பேருமே. நீ ஒரு விஷயத்தை கவனிச்சியா? உனக்கு மின் யோங்கின்னு பேரை வச்சேன், அவனுக்கு ஜிம்மின்னு பேர் வச்சுருக்கேன். 2லேயுமே மின் வருது. நீ கவனிச்சிருக்கியா? உன்னுடைய பிரதர் அவன். உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிறத எப்படி என்னால் பார்த்துட்ருக்க முடியும்? அதனால தான் நான் ஸ்டாப் பண்ணேன். என்ன சித்தப்பா அதெல்லாம் என்ன நடக்குது இது? ஆரம், இந்த ஸ்டோரியில் யாரும் கெட்டவங்களாம் கிடையாது. உங்கள் பெரியம்மா கூட எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. இது ஒரு பிஸ்னஸ் மேரேஜ் கூட சொல்லலாம். அதுக்காக மேரேஜ் பண்ணி வச்சாங்க. எனக்கு ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சி. இது மேரேஜ் ஆனோடனே நான் ஷுகாவோட அம்மாட்ட எல்லாமே நான் சொல்லிட்டேன். எனக்கு மேரேஜ் ஆனோடனே அந்த பொண்ணும் எங்கேயும் போயிட்டா. அதுக்கப்புறம் எங்கேயும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. திடீர்னு 1 இயர் கழித்து நான் அவளை பார்த்தேன். அப்போ கூட என்னை விட்டு அவள் தூரமாக தான் ஓடி போனான். நான் தான் பின்னாடியே போய் அவளை பிடிச்சேன். என்னுடைய லவ் அவள் கஷ்டப்படுறது என்னால் எப்படி பார்த்துட்ருக்க முடியும்? லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. இதுக்கு மேலேயும் என்னுடைய லவ்வை என்னால் விட்டு கொடுக்க முடியல. நான் ஷுகாவோட அம்மாவுக்கு தெரியாமல் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். யாருக்கும் தெரியாமல் தான் நான் வந்து வச்சுருந்தேன். ஆனால் எப்படி அவங்க பெரியம்மாவுக்கு இது தெரிஞ்சிருச்சு. அவங்களால இதை ஏற்றுக்க முடியலை. அவளை விட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி விட முடியும்? 2 குழந்தைங்க இருந்துச்சு. என்னால் விட முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ நான் என்னை விட்டுட்டு போயிருன்னு சொல்லி உன் பெரியம்மா சொன்னான். என்னால் உன் பெரியம்மாவை விட முடியல. சுகா இருந்தான். சுகா அப்போ தான் 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். என்னால் இவங்களையும் விட முடியல, அவங்களையும் விட முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் ஒரு முடிவு எடுக்கவே முடியல. அப்போ தான் சுகாவோட அம்மா வந்து, நீ உன்னுடைய லவ் கிட்டே போயிடு, எனக்கு இவங்க இருக்கான், எனக்கு அது மட்டுமே போதும், பிஸ்னஸ் இருக்குது, எனக்கு அப்பா அம்மா எல்லாருமே இருக்கிறாங்க சொல்லி சொன்னான். அதுவும் கரெக்டு தான். உங்களோட அம்மா கிட்ட எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவளுக்கு நான் மட்டும்தான் இருந்தேன். அதனால தான் நான் விட்டுட்டு போயிட்டேன். உனக்கே தெரியும்ல ஆரம், நான் சுகாவை பார்க்குறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுவேன். ஆனால் சுகாவுக்கு என் மேலே கோவம். ஏன்னா அவங்க அம்மா நான் ஏமாற்றிட்டேன்னு சொல்லிட்டு. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் கரெக்டாக தான் யோசித்தான்.
அவங்க அம்மாவை நான் ஏமாற்றிருக்கேன். அதனால தான் அவன் என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் அதை நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஆனால் சித்தப்பா, ஜிமினும் சுபினும் எப்படி? அது எப்படின்னு தான் எனக்கே தெரியல. ஜிமினுக்கு ஒரு 5 வயசாக இருக்கும்போது அவங்க அம்மா திடீர்னு இறந்துட்டா. அந்த 2 குழந்தைங்களுமே அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசம் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா இறந்தவுடனே பசங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. என்னால் தனியாக அவங்க 2 பேருமே ஹேண்டில் பண்ண முடியல. அப்போ தான் வீட்டில் மேட்ஸ்ட்டை இவங்க 2 பேருமே விட்டுட்டு நான் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அவள் இறந்ததில் ரொம்ப நாள் நான் ஆஃபீஸ் பக்கம் போவே இல்லை. இப்படியே இருந்தால் சரியாக வராது அப்படி சொல்லிட்டு பிள்ளைங்கள மேட்ஸில் விட்டுட்டு நான் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். ஆஃபீஸ்க்கு திடீர்னு கால் வந்துச்சு. மேடு தான் பேசினாங்க, இந்த மாதிரி ஜிமினி சுபினி 2 பேருமே காணும் அப்படின்ட்டு. நான் ரொம்ப பயந்துட்டேன். வந்து எங்கேயோ தேடினேன், ஆனால் 2 பேரையுமே காணும். அப்போ தான் பீச் பார்க் அப்படி சொல்லி தேடிட்டே இருந்தேன். அப்போ தான் ஒரு பார்க்கில் யுங்கியை பார்த்தேன். யுங்கி ரொம்ப பெருசாக வளர்ந்துருந்தான். யுங்கியை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஜிமின் அப்படின்னு சொல்லி யுங்கி ஜிமினை கூப்பிட்டான். அப்போ தான் நான் பார்த்தேன், அங்கே ஜிமின் சுபின் 2 பேருமே இருந்தாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்தோம் தான் எனக்கு உயிரே திரும்ப வந்துச்சு. என்னாச்சு யுங்கி? 2 பேர் என்ன சொல்கிறாங்க? தெரியலம்மா, அழுதுகிட்டே இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் அழுகை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. என்னாச்சு உங்கள் 2 பேர்த்துக்கும்? பசிக்குதா? அப்படி சொல்லி ஜிமின் அப்புறம் சுபின் 2 பேருமே சொல்லியிருப்பாங்க. இப்போது இவங்களோட அம்மா தான் 2 பேருக்கும் அப்படியே ஃபீட் பண்ணி விட்றாங்க. உன் பேர் என்ன சொன்ன? ஜிமின். ஜிமின், உங்கள் அம்மா எங்கே? அம்மா தெரியல, அம்மா செத்து போயிட்டா சொல்லி அப்பா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு எங்கள் அம்மா வேணும் அப்படி சொல்லி ஒரு பக்கம் சுபின் ஒரு பக்கம் ஜிமின் 2 பேருமே அழுகுறாங்க. சரி அழுகக்கூடாது அப்படி சொல்லிட்டு சுபினை இவங்களோட அம்மா தான் அப்படியே தூக்கி மடியில் உட்கார வைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமினை அழுதுகிட்டே இருந்திருப்பாரு. இப்போது பக்கத்தில் இவங்க வந்து உட்காந்துட்டு, என்னாச்சு, ஏன் அப்படி அழுகுற? எங்கள் அம்மா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா இதே மாதிரி தான் எங்கள் அம்மாவை எங்களுக்கு ஃபீட் பண்ணி விடுவாங்க. இதுக்கு மேலே எங்கள் அம்மா எங்களுக்கு இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட மாட்டாங்கல்ல. அழுவாத, நாங்கள் இருக்கிறோம்ல. சரி, உங்கள் அப்பா எங்கே? உங்கள் வீடு எங்கே? தெரியல. எங்கள் அப்பா வேலைக்கு போயிருக்காங்க. எங்கள் வீடு எங்கன்னு சொல்லிட்டு தெரியல. சுபின் தான் அம்மா வேணும் சொல்லிட்டு ரொம்ப தூரம் போயிட்டே இருந்தான். நான் பின்னாடியே வந்துட்டே இருந்தேன்னா எங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படி சொல்லி ஜிமினை அழுதுகிட்டே இருந்திருப்பாரு. இப்போ ஜிமினை இங்கே தான் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணியிருந்திருப்பாரு. ஜிமினோட கையை அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு இருந்திருப்பாரு. உங்கள் அப்பா பேர் என்ன அப்படி சொல்லி எங்களோட அம்மா கேட்குறாங்க. எங்கள் அப்பா பேர் தெரியலையா? அது எப்படி உங்கள் அப்பா பேர் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்? எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை டார்லிங் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. எங்கள் அப்பாவோட பேர் என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது அப்படி சொல்லி அங்கே சூபின் தான் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. இங்கே யுங்கியும் அவங்க அம்மாவும் மாறி பார்த்துக்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு தெரியல, அவங்க அப்பா பேர் தெரியல, வீடு எங்கே இருக்குன்னு தெரியல. இவங்க 2 பேரையும் விட அவங்களுக்கு மனசே இல்லை. என்ன பண்ணலாம் யுங்கி? அம்மா, நம்ம விட்டு கூட்டு போயிடலாமா? இவங்களை இப்படி விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு வரல. நம்ம வேணால் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். ஏன்னா குழந்தைங்க தேடி வந்தாங்கன்னு சொன்னால் அவங்ககிட்ட நம்ம கொடுத்துடலாம். கண்டிப்பாக இவங்க அப்பா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நீங்கள் 2 பேரும் என் கூட வந்துடுறீங்களா? அப்படி சொல்லிட்டு சுகா ஜிம்னோட ஐஸை பார்த்து கேட்குறாரு. வந்துடுறேன். எங்கள் அப்பா, உங்கள் அப்பாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடுக்குறோம். அப்படி சொல்லிட்டு அவர் அழுதுகிட்டே இருக்கிறாரு ஜிமி. இப்போ அந்த டியர்ஸை வந்து இங்கே தொடச்சி விட்டுட்டு, இனிமேல் நீ அழுவக்கூடாது. அதுதான் பாரு, ஃபேஸில் அவ்வளோ ரெட்டிஷ் ஆகுது. நீ தானே உன் பிரதருக்கு அண்ணன், நீ அழுதா உன் பிரதர் அழுவாள்ல, அங்கே பாரு அந்த குட்டி பையன் எப்படி அழுதுட்டுருக்கான்னு. இனிமேல் நீ அழுவக்கூடாது, சரியா? அப்படி சொல்லி ஜிமின் வந்து தலையாட்டுறாரு. குட் பாய், வீட்டுக்கு போகலாமா? அப்படி சொல்லி ஜிமின் சுபின் 2 பேருமே தலையாடி இருப்பாங்க. சுபினை அவங்க அம்மா வந்து தூக்கிறாங்க. ஜிமினோட கையை பிடிச்சி இவங்க தான் வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்கிறாரு. இது எல்லாத்தையுமே மிஸ்டர் மீன் ஒரு ட்ரீக்கு பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. இதை தான் வந்து சொல்கிறாரு, பா அப்படி சொல்லி அங்கே ஜிமின் மின்ன தான் பார்க்குறாரு. என்ன சித்தப்பா அது? அந்த உண்மையை நீங்கள் முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல. நானும் சொல்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணேன். இருந்தாலும் குழந்தைங்க இங்கே இருந்தால் தான் சேஃபாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இவங்கியோட அம்மாவும் அப்புறம் நீயும் குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கிட்டீங்க. சரி, கொஞ்ச நாள் கழித்து இந்த உண்மையை வெளியே சொல்லலான்னு நான் இருந்தேன். இவங்க முன்னாடி வந்து நிற்கிற தைரியம் எனக்கு இல்லை. அதனால தான் இவங்க முன்னாடி நான் வரவே இல்லை. திடீர்னு இவங்கிக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ்ன்னு சொன்னப்போ தான் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஒரு பிஸ்னஸ் விஷயமாக நான் 1 வீக்காக வெளியே போயிருந்தேன். ரிட்டர்ன் ஒன்று பார்க்கும்போது இவங்களுடைய மேரேஜ் விஷயம் எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. அப்போ தான் எனக்கு உன்னை பற்றியும் ஜின்னை பற்றி நான் எல்லாமே கேள்விப்பட்டிருந்தேன். சரி, ஓகே, ஜின்னுக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமே தான் நான் கேட்டேன்.
அவங்களுக்குமே இது ரொம்ப பெரிய ஷாக்காக தான் இருந்துச்சு. ஆனால் நாளைக்கு மேரேஜ், இன்றைக்கி என்ன பண்ண முடியும்னு சொல்லி ஜின் வந்து சொன்னாங்க. எதனா ஒன்று பண்ணணும் ஜின், இப்படியே விட்டால் இது தப்பாக போயிடும். பிரதர் 2 பேரும் எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும்? ஓகே அங்கிள், இருங்க எதனா யோசிக்கிறேன். அப்போ தான் நான், ஜின், ஜங்குக் அப்புறம் ஜெஹூ நாங்கள் 4 பேருமே சேர்ந்து இந்த பிளான் போட்டோம். இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணுறது எங்கள் நோக்கம் கிடையாது. நீ வேறு ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணோம், அப்போ தான் நீ ஜிமினை பற்றி யோசிக்க மாட்டேன். அதனால தான் ஜிமினை கொலை பண்ணிடுவோன்னு சொல்லி மிரட்டி உனக்கு வேறு ஒரு மேரேஜ் பண்ணி வச்சோம். என்ன சித்தப்பா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க? என்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்கலாம்ல. கொஞ்சம் யோசிச்சு பாரு ஆரம். இப்போவே இவன் இவ்வளோ கலாட்டா பண்ணுறான். அன்றைக்கி நான் வந்து இவன்கிட்ட பேசணும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தா இவன் கிட்ட கூட என்னை வர விட்டுருப்பானா? யோசிச்சு பாரு. இல்லை நீ தான் என்கிட்ட இன்றைக்கி இவ்வளோ பொறுமையாக பேசுகிற. அன்றைக்கி அந்த மாதிரி என்கிட்ட நீ பொறுமையாக பேசியிருந்திருப்பியா? ஃபஸ்ட்டு இதை நீங்கள் நம்பியிருப்பீங்களா? நம்பியிருக்கவும் மாட்டீங்க. ஏதோ நான் பொய் சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா எப்போவுமே யோகிக்கு என்னை பிடிக்காதில்ல. அவனை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மாவுக்கு நான் துரோகம் பண்ணியிருக்கேன். அப்பா அவன் கோவப்படுறது நியாயம் தானே. ஆனால் நான் அவங்களுடைய அப்பா. நான் எப்படி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? அதனால தான் இந்த மாதிரி நான் பண்ணேன். சாரி, உங்களை எல்லாமே நான் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தா. அப்பா அப்படி சொல்லி ஜிமின் கூப்பிட்றாரு. இப்போ மிஸ்டர் மீன் ஜிமினை தான் பார்க்குறாரு. அப்பா உங்களால் எப்படிப்பா எங்களை விட்டுட்டு இருக்க முடிஞ்சிச்சு? நான் உங்கள் ஃபேஸ் கூட எனக்கு ஞாபகம் இல்லை தெரியுமா? ஆனால் இப்போ நல்லா ஞாபகம் வருதுப்பா எனக்கு. ஃபேஸ் எனக்கு நல்லாவே ஞாபகம் வருது. எப்படிப்பா உங்களால் இப்படி இருக்க முடிஞ்சிச்சு? எங்கள் மேலே உங்களுக்கு பாசமே இல்லையா? ஜிமீன், உன் மேலேயும் சுபின் மேலேயும் நான் ரொம்ப பாசம் வச்சுருக்கனால தான் நான் இவங்கக்கிட்ட உங்களை விட்டு வச்சேன். எனக்கு எங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. அவன் அவங்க 2 பேரையும் நல்லா பார்த்துப்பான்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதோட நீயும் சுபினும் இவங்கக்கிட்டையும் இவங்களோட அம்மாக்கிட்டையும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க. அதனால தான் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நான் நினச்சேன். ஜிமீன், சுபின், இந்த அப்பாவை மன்னிச்சிடுவீங்க தானே? இல்லை இவங்க மாதிரியே நீங்களும் இந்த அப்பா மேலே ரொம்ப கோவமாக இருப்பீங்களா? இந்த அப்பா கிட்ட பேச மாட்டிங்களா? அப்படி சொல்லி அவங்க அப்பா கலந்து அப்படியே டேர்ஸ் வருது. இப்போ 2 பேருமே வேகமாக வந்து அவங்க அப்பா அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பா ப்ளஸ் சொல்லாதப்பா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குப்பா. நீயும் அம்மாவும் எங்களை எப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குப்பா. இப்படி தான் டைம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. 3 பேருமா பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. இப்போ அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு கையில் ஜெமீன், ஒரு கையில் சுபேன். ஹரம், இதுக்கு மேலே என் பசங்களை நான் கூப்பிட்டு போகிறேன்டா. ரொம்ப வருஷமாக தனியாக இருந்துட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போயாவது என் பசங்களை நான் கூப்பிட்டு போகிறேன். கண்டிப்பாக இது என்னோடய பசங்கன்னு தெரிஞ்சிருந்தா இவங்க இந்த அளவுக்கு வச்சு பார்த்துருக்க மாட்டான்னு எனக்கு சொல்லி நல்லாவே தெரியும். இப்போது உண்மை தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இது இவங்களுக்கு பிடிக்காது. அதனால் சுபினையும் ஜிமினையும் நான் கூப்பிட்டு போகிறேன். சித்தப்பா அது வந்து அப்படி சொல்லிட்டு அங்கே ஆரம்புக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா இந்த விஷயத்தில் ஆரம்பால் எந்த முடிவுமே எடுக்க முடியாது. இப்போது ஆரம் திரும்பி அப்படியே சுகாவை தான் பார்க்குறாரு. சுகா அப்படியே டேபிள் மாதிரி இருந்திருக்கும். அதை அப்படியே உட்காந்துட்டு தலையை குஞ்சிட்டு அந்த கையில் இருக்க ஃபோட்டோவை மட்டும்தான் பார்த்துட்ருக்கிறாரு. அவங்க அப்பா சொன்னது எல்லாமே காதில் வாங்கியிருந்திருப்பாரு. அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கிறாரு. மிஸ்டர் மின் கூட இப்போ திரும்பி இவங்கே தான் பார்க்குறாரு. இங்கே போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கணும்னு சொல்லி தோணுது. ஏன்னா அவரோட பையன். ஆனால் அவருக்கு ஒரு பயம். அதனாலே தூரத்துலேருந்து இவங்கே பார்த்துட்ருக்கிறாரு. லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு போகலான்னு சொல்லி போகிறாரு. பின்னாடியே நமக்கு என்னடா இங்கே வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஜேகே, ஜெஹோப், காய் 3 பேருமே பின்னாடி போயிட்டுருக்குறாங்க. ஜிமினுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போது அப்படியே திரும்பி சுகாவை தான் பார்க்குறாரு. சுகாக்கும் ஜிமினுக்கும் ஒரு ஸ்பெஷல் பாண்ட்னே சொல்லலாம். ஜிமினையும் சுபினையும் ஒன்றா தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் சுபின் அங்கே இவங்களோட அம்மா கூட தான் ரொம்ப அட்டாச்சாக இருந்திருப்பான். ஆனால் ஜிமின் அப்படி கிடையாது. எப்போவுமே அவருக்கு சுகா மட்டும்தான் பிடிக்கும். சுகாவோட கையை பிடிச்சிட்டு தான் சுற்றிக்கிட்டே இருப்பார். அவர் உலகமே, ஜிமினோட உலகமே சுகான்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி ஜிமினுக்கு ஒன்றுன்னு சொன்னால் அது சுகாவில் ஏற்றுக்கவே முடியாது. ஜிமின் மேலே அவ்வளோ ஒரு பாசம் வச்சுருந்துருப்பார். அதனால தான் ஜிமினை வந்து வேறு யாருக்குமே மேரேஜ் பண்ணி கொடுக்குறதுக்கு அவர் ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டார். ஜிமினை நம்ம மட்டும்தான் நல்லா வச்சிட்ருக்க முடியும். கடைசி வரைக்கும் ஜிமின் நம்ம கூட மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து தான் அவர் ஜிமினை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்பார். இது ஆக்சுவலி ஆரம்போட முடிவாக இருந்திருக்கும். என்ன சொல்கிற, இவங்க இந்த மாதிரி ஜிமினை மேரேஜ் பண்ணுறதுக்கு கேட்டுட்ருக்காங்க. இல்லை ஜிமின் எப்படி என்னை விட்டுட்டு ஜிமின் எப்படி போவான்? என்னடா பேசிகிட்டு இருக்க? ஜிமினுக்கும் மேரேஜ் வயசு ஆகிடுச்சு இல்லை, நல்லா இல்லைன்னு சொன்னு வந்திருக்கு. அதான் சரி உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்லலான் இருக்கேன். எல்லாரும் ஜிமினை வேறு யாருக்கும் என்னால் எப்படி ஜிம்னை விட்டுட்டு இருக்க முடியும்? என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அப்போ நான் நீயே ஜிமினை மேரேஜ் பண்ணிக்க போறியா என்ன? அப்போ தான் அங்கே இவங்களுக்கு அந்த யோசனையாக வந்திருக்கோம். மேரேஜ் பண்ணால் ஜிமின் கடைசி வரைக்கும் என் கூட இருப்பானா?
ஆமாம், மேரேஜ் பண்ண அவன் கூட தானே இருப்பான். ஆமாம்ல, அப்போனா சரி, எனக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அவர் ஜிமினை விரும்பியிருக்காரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ஜிமின் அவர் கூட இருக்கணும். ஜிமின்னா அவனுக்கு உயிர். இதுதான் யோங்கிக்கும் அப்புறம் ஜிமினுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப். இந்த பக்கம் ஜிமினோட கையை பிடிச்சி அவங்க அப்பா கூட்டு போயிட்டு இருந்திருப்பாரு இல்லையா. இப்போ ஜிமின் திரும்பி யோங்கியை தான் பார்க்குறாரு. யோங்கியும் அப்படி திரும்பி ஜிமினை மட்டும் தான் பார்த்துட்ருக்காங்க. 2 பேரும் மாறி மாறி பார்த்துட்ருக்குறாங்க. ஜிமின் யோங்கியை பார்த்து ஒரு ஸ்மைல் வைக்கிறாரு. இந்த ஸ்மைல் யோங்கியை அப்படியே அசைச்சு பார்த்துட்டு தான் சொல்லணும். இப்போ திடீர்னு ஜிமினோட கையை யாரும் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்குது. சுகா மாமா அப்படிங்கிறாரு. ஏன்னா அது அவருக்கு பழகிடுச்சு. சின்ன வயசுலேருந்தே சுகா மாமான்னு சொல்லி இது அங்கே யோங்கியோட அம்மா தான் சொல்லியிருந்திருப்பாங்க. சுகா சுகா அப்படி சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்திருப்பாரு. இப்படிலாம் பெரியவங்கள பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. வேறு எப்படி கூப்பிட்றது? நீ ஆரம் எப்படி கூப்பிட்ற? ஆரம் மாமான்னு சொல்லி கூப்பிட்ற, அப்போ சுகாவையும் சுகா மாமான்னு சொல்லி கூப்பிடு அப்படி சொல்லி அங்கே யோங்கியோட அம்மா தான் சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால தான் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே பழகிருச்சு. இப்போ நாக்கு அப்படியே கடிச்சிட்டு சுகா அப்படி சொல்லி திரும்பி பார்க்குறாரு. சுகாவே தான் ஜிமினோட கை டைட்டாக பிடிச்சிட்டு, என்னை விட்டுட்டு நீ போயிடுவியா ஜிமின் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த வாய்ஸில் அவ்வளோ ஒரு பெயின் தெரியுது. சுகா அப்படி சொல்லி அவங்க அப்பா கையை விட்டுட்டு சுகாவை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு ஜிமின். எல்லாருமே நின்று அவங்க 2 பேரும் தான் பார்த்துட்ருக்குறாங்க. என்ன ஜேகே உள்ளே என்னமோ எரியுது போல இருக்குது அப்படி சொல்லிட்டு எங்கள் காய் தான் ஜேகேவோட காதுக்கிட்ட உண்மையை தேடுறவங்க 2 பேரும் பிரதர்ஸாக இருந்தாலும் மேரேஜ் பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்கடா. இன்றைக்கி அவங்க 2 பேரோட ஐஸ்லேயும் பார்த்தியா? அது என்னடா லவ்வா இல்லை வேற என்னம்மா ஒன்றுமே புரியலல அப்படின்னு சொல்லி காய் அங்கே ஜங்கு கூட மண்டையை குழப்பி விட்டுட்டு இருக்கிறாரு. இங்கே ஜங்குக்கா ஒன்றுமே புரியல. அக் பண்ணபடியே அழுதுட்டே சுகா என்னை விட்டு போயிடுவே ஜிமின், நீ தான் என்னை விட்டு போகமாட்டேன்னு சொல்லி சொன்னலை, அப்புறம் எப்படி என்னை விட்டுட்டு நீ போகிற? இப்போ அந்த அக்கா ஜிமின் பிரேக் பண்ணிவிட்டு, நான் மிஸ்டர் மின்னோட பையன், உங்கள் ஸ்டெப் மாமோட பையன் இல்லை சுகா. நான் எப்படி உங்களுக்கு தான் பிடிக்காதில்ல, எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் பிடிக்காதில்ல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இங்கே இருக்க முடியும்? அங்கே இவங்க ஐஸ் அப்படி டைட்டாக க்ளோஸ் பண்ணுறாரு. கண்ணது டியர்ஸாக கொட்டுது அவருக்கு. உண்மையிலே அவங்க அப்பாவை கண்டாலே அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் ஜிமின் தன்னை விட்டு போகக்கூடாது. இப்போ ஜிமின் அந்த டியர்ஸ் அப்படியே தொடச்சி விட்றாரு. இப்போ தான் அங்கே சுகா அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. கண்ணெல்லாம் அவ்வளோ ரெடிஷாக இருக்குது. இப்போ அவருடைய கண்ணத்தை பிடிச்சிட்டு, சுகா இவ்வளோ அழுகிற, இப்போ எதுக்கு இப்படி அழுகுற? நான் இங்கே ரொம்ப தூரமாக போக போகிறேன், இங்கே தானே இருக்க போகிறேன். அப்பாவும் பாவம் இல்லை, இத்தனை வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கோன்னு தெரிஞ்சோம் தூரமாக இருந்து எங்களை பார்த்துக்கிட்டு இருந்தார்ல. அப்போ நினைக்கும் போதும் பாவமாக இருக்கல சுகா. அப்பா கூட போய் இருக்கவா? அப்போது என்னை விட்டுட்டு நீ போயிடுவியா ஜிமின்? நீ இல்லாமல் இந்த 1 மந்த் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ப்ளீஸ் ஜிமின், என்னை விட்டுட்டு போயிடாத, இந்த சுகா விட்டுட்டு போயிடாதடி. எவ்வளோ உரிமையாக பேசுகிறான் படுறா அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்கு பல்ல கடிச்சிட்டு இருக்கிறாரு. உன்னோட உரிமை அவனுக்கு தான் அதிகமாக இருக்குது. உன்னோடைய பிரதர், அவன் பிரதர் மாதிரியாடா பேசுகிறான், என்னமோ லவ்வர் மாதிரி பேசிகிட்டு இருக்கான்டா. ஜெயோ எதுக்கு நீ இப்படி சிரிக்கிற? இல்லைடா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோ ஒரு பக்கம் சிரிச்சிட்ருக்கிறாரு. ஐயோ இது வேறு வலிக்குதே அப்படி சொல்லி அவங்க நோஸில் வேறு கை வைக்கிறாரு. ஏன்னா அங்கே சுகா ஓங்கி மூச்சு மேலே குத்திருப்பார்ல, அவர் நோஸ் உடஞ்சி ரத்தம் வேறு வந்திருக்கும். அதை யாருமே கண்டுக்கல. புள்ள பாவம் அது பாட்டுக்கு நின்று அங்கே சுகாவும் ஜிமினும் பேசுகிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன ஜிமின், மிஸ்டர் மின் இங்கே இருந்தார் சொன்னால் நீங்கள் இருப்ப தானே? சுகா நான் கேட்குறது பதில் சொல்லு. மிஸ்டர் மின் இங்கே இருந்தாருன்னு சொன்னால் நீங்கள் தானே இருப்பேன். ஆனால் உனக்கு தான் அப்பாவை பிடிக்காதே. ஆமாம் எனக்கு அப்பாவை பிடிக்காது, ஆனால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எல்லாமே என்னால் இருக்க முடியாது ஜமீன். எனக்கு நீ என் கண்ணு முன்னாடி இருக்கணும். நீ என்றைக்குமே கஷ்டப்படக்கூடாது. உனக்கே நல்லா தெரியல, உனக்கு சின்னதாக ஒரு கஷ்டம் வந்தால் கூட அதை என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் நீ என் கண்ணு முன்னாடி இரு. மிஸ்டர் மீன் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு தலையை குனிஞ்சிக்கிறாரு. யோங்கி அப்படின்னு ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிறாரு. மிஸ்டர் மீன் அப்படியே டெஸ்ட்டுக்கிட்ட கை வச்சு அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு, எனக்கு ஜிமீனை தான் பிடிக்கும்னு சொன்னேன், உங்களை பிடிக்க நான் சொல்லவே இல்லை. என்னுடைய ஜிமீன் என் கண்ணு முன்னாடி இருக்கணும். அவள் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது. அப்புறம் இது இருக்கான் பார்த்தியா, இவனை முதல்ல நீ டைவர்ஸ் பண்ண. இது அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே ஜங்கு கூட ரியாக்ஷன் இருக்குது. அது வந்து சுகா, இது உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணா. இவனை டைவர்ஸ் பண்ண, நீ இங்கே இரு, உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன். சுகா அது வந்து என்னாச்சு ஜிமீன்? அது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? உங்ககிட்ட ஃபோர்ஸாக நடந்துக்கிட்டானா அப்படி சொல்லி மறுபடியும் அங்கே ஜங்கு கூட ஷர்ட்டை பிடிக்க வர்றாரு. சுகா 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 அப்படி சொல்லி இப்போது ஜங்குக்கும் சுகாக்கும் நடுவில் ஜிமின் வந்து நிற்கிறாரு. அது எனக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும்.
என்ன சொல்கிறேன்? அது வந்து எனக்கு முன்னாடி இருந்தே ஜங்குக்கு பிடிக்கும். லவ் பண்ணியா? அதே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்ல. லவ்லாம் கிடையாது, சின்னதாக ஒரு க்ரஷ் இருந்துச்சு. மேரேஜ் என்னமோ ஃபோர்ஸ் பண்ணி தான் நடந்துச்சு. இருந்தாலும் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். ஷோ அப்படி சொல்லிட்டு அங்கே ஷுவாக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அவ்வளோ பாவம் எவ்வளோ தான் தாங்குவார். இப்போ நீ என்னங்கிற? அது வந்து நான் 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 ஜங்கு கூட டைவர்ஸ் பண்ணல, அவர் கூட என்னுடைய லைஃப்பை வாழ்கிறேன். ப்ளீஸ் ஷுவா, என்னமோ ஒன்று பண்ணு ஜமீன் அப்படி சொல்லிட்டு அவருக்கு கடுப்பாயிடுது. இப்போ திரும்ப அப்படியே ஜங்குக்கு மறைச்சி பார்த்துட்டு, இந்த பார் ஜமீன், நல்லா ஞாபகம் வச்சுக்க, ஜமீனுக்கு இந்த ஷுகா இருக்கா புரியுதா? இவன் உனக்கு சின்னதாக ஒரு ஹர்ட் பண்ணால் கூட என்கிட்ட வந்து சொல்லு. அதுக்கப்புறம் இவனை ஐயோ ஷுகா அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீ உன்னுடைய ஜிமினாட்டே கேட்டு பாரு. ஜிமினா, உன்னை நான் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன் அப்படி சொல்லி பாவமாக ஜங்குக்கு வந்து கேட்டுட்டு இருக்கிறாரு. என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க, எதனா சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் ஜங்கு கூட மைண்ட் வாய்ஸ். என்னாச்சு ஜிமீன், ஏன் அவன் அப்படி பார்த்துட்டு இருக்க? உன்னை எதாவது ஹர்ட் பண்ணானே என்ன? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லை ஷுகா, என்னைய அவன் நல்லா தான் பார்த்துட்டான். இப்போ நான் ஓகே தான், நீ ஓகேவா? நான் ஓகே தான். சரி டயங்குங்க, ரொம்ப நேரமாக பார்க்குற டயங்கே காணும். இப்போ தான் ஷுகாக்கு டயங்கோட நினைப்பே வருது. டயாங் அப்படிங்கிறாரு. என்னாச்சு ஷுகா, டயாங் எங்கே? டயாங் அப்படி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, ஜிம்மினை விட்டுட்டு இப்போ வேகமாக ஓடி போய் வெளியே போய் பார்க்குறாரு. டயாங் அப்படி சொல்லி சுற்றி சுற்றி தேடுறாரு. டயாங் எங்கடா போய்ட்டா அப்படி சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்கிறாரு. ஒரு வேளை ரூமில் அப்படி சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் ரூமில் போய் செக் பண்ணுறாரு. ரூம்லேயும் காணும். எல்லாருமே அங்கே ஷுகா தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் வெளியே வந்து என்னாச்சு ஷுகா, டயங்க காணும் ஜிமினா, டயங்க காணுமா? நீயும் டயங்க வெளியே போயிருந்தீங்கன்னு சொல்லி ஜின் சொன்னாங்க. ஆமாம், அவனுக்கு இன்றைக்கி லாஸ்ட் ஃபைனல் எக்ஸாம், அது கூப்பிட்டு போயிட்டு நான் தான் கூப்பிட்டு வந்தேன். எப்போவுமே நான் தான் கூப்பிட்டு போவேன். வெளியே தான் இருந்தான். உன்னுடைய வாய்ஸ் கேட்டோன்னே நான் உள்ளே வந்துட்டேன். வெளியே போய் பார்த்தா அவனை காணும். ரூமில் இருப்பான்னு பார்த்தா ரூம்லேயும் காணும். எங்கே போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு மறுபடியும் வெளியே போய் பார்க்குறாரு. சுற்றி பார்க்குறாரு, காணும். இப்போ நேராக வாட்ச்மேன்ட்ட போய் இருக்கிறாரு. என்னாச்சு சார்? எங்கள் டயங்குங்க, டயங் பார்த்தியா? டயங் சாரா? ஆமாம், டயங்க பார்த்தியாண்ணா? அவர் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வெளியே போனாரே. வெளியே போனானா? கார் எடுத்துட்டான்? இல்லை, நடந்து தான் போனார். என்னாச்சு யோங்கி? ஹரம் டயாங்க எங்கேயோ போனானா அப்படி சொல்லிட்டு வெளியே ஓடாரு. ஏய் எங்கடா போகிற அப்படி சொல்லிட்டு பின்னாடி யாரும் போய் எங்கே போகிற, அவன் எங்கேயோ வெளியே போயிட்டானா? என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு? அது வந்து நான் ஃபுல்லாக வரும்போது டயங்கோட கையை பிடிச்சிட்டு வந்தேன். உள்ள ஜிமினோட வாய்ஸ் கேட்டோன்னே நான் டயங்கோட கையை விட்டுட்டு நேராக ஜிமின் கிட்டே வந்துட்டேன். அதுக்கப்புறம் டயங்கா காணும். ஒருவேளை டயங்கனை மட்டும் போயிட்டானா யோங்கி அப்படின்னு சொல்லி ஜின் கேட்குறாரு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க ஜின்? நீ தானே சொல்லுவேன், ஜிமின் வந்துட்டா அவன் லைஃப்பை விட்டு போயிடணுன்னு. ஒருவேளை அந்த மாதிரி அவன் பண்ணிட்டானா என்ன? எல்லாம் உன்னையே சொல்லணும் ஜாங்குக் அப்படி சொல்லி ஜிமின் கத்துறாரு. நான் என்னடி பண்ணேன்? தேவையே இல்லாமல் டயங்க இது உள்ளே இழுத்துட்டு வந்துட்டீங்கல்ல நீங்கள். ஒன்றுமே செய்யாமல் அவன் எவ்வளோ ஹர்ட் ஆகியிருந்துப்பான். இப்போது நடந்தே போயிருக்கா, எங்கே போயிருக்கானே தெரில. இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவன் எங்கேயாவது போயிடுவான். அவளுக்கு ஒரு மொழியாக தேடுவான் அப்படி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, சில பேர் நடந்து போகிறாங்க, சில பேர் கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஷுகா நடந்தே போயிருந்திருப்பாரு. பின்னாடியே வந்து ஹரமே போயிருந்திருப்பாரு. ஹரம் அவன் எங்கே போனானே தெரியல. ஹரம் என்னாச்சுடா, நீ எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுற? அவன் பாவா ஹரம், ஒன்றுமே தெரியாமல் அவனை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஹரம் கண்டிப்பாக ஜின் சொல்கிறது கரெக்டு தான். அவன்கிட்ட ஒரு விஷயத்த நான் மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். திரும்ப ஜிமின் வந்துட்டான், நீ என் லைஃப்பை விட்டு போயிடணுன்னு. ஒருவேளை அவன் என் லைஃப்பை விட்டு போயிட்டானா? என்னடா பேசிகிட்டு இருக்க? ஒருவேளை நீ ட்ரையாங்க லவ் பண்ணுறியா? தெரியல ஹரம், ஆனால் ரொம்ப பெயினாக இருக்குது. ஜிமின் என்னை விட்டு போனப்போ எனக்கு எவ்வளோ பெயினாக இருந்துச்சோ அதே அளவு பெயின் ட்ரையாங்க என்னை விட்டு போனப்போ இருக்குடா. ஜிமின் வேறு, ட்ரையாங் வேறு ஷுகா, புரியுது எனக்கு. ஆனால் ஜிமின் இல்லாமல் என்னால் இப்படி இருக்க முடியாதோ அதே மாதிரி தான் ட்ரையாங் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஆரம் இப்போ என்ன பண்ணுறது? ஒருவேளை நீ ட்ரையாங் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம் ஆரம், ஆனால் அதை என்னால் ஏற்றுக்கத்தான் முடியாமல் இருந்திருக்கு. அது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அவன் என்னை விட்டு போயிட்டானா? இவங்க கவலைப்படாத, நம்ம எப்படியாவது ட்ரையாங்க கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே தான் ஒரு 3 months வந்து ஸ்கிப் ஆகியிருக்கோம். டயாங் எங்கே போனாலும் சரி யாருக்குமே தெரியல. இன்னமும் டயாங்க தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவர் எங்கே போனாலும் சொல்லி யாராலுமே கண்டுபிடிக்கவே முடியல. மிஸ்டர் மின் தான் அவங்களுடைய ஆஃபீஸ் வந்து பார்த்துக்கிறாங்க. அதாவது ஆரம், மிஸ்டர் மீன், ஜங்குக் இவங்க தான் வந்து ஆஃபீஸை பார்த்துக்கிறாங்க. இந்த 3 month ஷுகா ஆஃபீஸ் பக்கம் போவே கிடையாது. இன்றைக்கி மிஸ்டர் மீனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வேலை இருந்திருக்கும். அதனால் அவருடைய வேலையை முடிச்சுட்டு ஒரு லேட் நைட் தான் வீட்டுக்கு வராரு.
ஷுகாவோட ரூமை தாண்டி தான் இப்போ அவருடைய ரூம் இருக்கும். ஷுகாவோட ரூமு ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்குது. எப்போவுமே க்ளோஸாக தான் இருக்கும். யாருமே ஷுகாவோட ரூமுக்கு போக மாட்டாங்க ஜிமினை தவிர. என்னது இது ரூம் ஓப்பனாக இருக்குது, ஒருவேளை ஷுகாவோட ரூமில் ஜிமின் இருக்கிறாரா என்ன அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஷுகா மட்டும்தான் அந்த விண்டோ கிட்ட நின்று வெளியே தான் பார்த்துட்ருக்கிறாரு. அவர் கண்ணுந்து டியர்ஸ் வந்துட்டுருக்கு. இங்கே மின்னுக்கு நல்லாவே தெரியுது ஷுகா அழுதுட்டுருக்கிறாரு அப்படின்ட்டு. அவர் ட்ரையாங்க நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இந்த 1 மந்த் ட்ரையாங் ஷுகா கூட தான் இருந்திருப்பார். ஆனால் கொஞ்சம் நெஞ்ச பாடுபடத்தில் ஷுகா ட்ரையாங்க போட்டு ஃபிசிக்கலாகவும் சரி அவர் வார்த்தைகளாலும் சரி ட்ரையாங்க ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருந்திருப்பார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஜிமின் என் லைஃப்பில் வந்தானா நீ என் லைஃப்பை விட்டு போயிடணும். அந்த வார்த்தை அங்கே ட்ரையாங்க எவ்வளோ ஒரு பெயின் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஷுகாக்கே வந்து புரியுது. சாரிடா ட்ரையாங், உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல, ஒரு வாட்டி எனக்கு சான்ஸ் கொடுக்கூடாதா, தப்பு பண்ணியிருக்கேன்டா, சாரி கேட்குவது எனக்கு நீ ஒரு சான்ஸ் கொடுத்துக்கக்கூடாதா, எனக்கு ரொம்ப குற்றம் உணர்ச்சியாக இருக்கட்டையா, எங்கே இருக்க நீ, எப்படி இருக்க நீ, ப்ளீஸ்டா ஒரே ஒரு தடவை என்கிட்ட வந்துரு, மறுபடியும் உன்னை நான் விட்டுற மாட்டேன்டா, எட்டியமாக பிடிச்சிப்பேன்டா, சாரி உன் கையை அன்றைக்கி நான் விட்டுட்டேன்ல, அதனால தான் நீ என்னை விட்டு போயிட்டேன்ல, இந்த வாட்டி நான் விட மாட்டேன்டையா, ப்ளீஸ்டா என்கிட்ட வந்துடுறா அப்படி சொல்லிட்டு இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. இது எல்லாமே மிஸ்டர் மின்னோட காதில் விழுகுது. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யோங்கி அப்படி சொல்லிட்டு இப்போது யோங்கியோட ரூம்குள்ளேயே வந்துட்டார். அவருடைய சோல்டர்லையுமே கை வைக்கிறாரு. இதான் ஃபர்ஸ்ட் தடவை யோங்கிக்கிட்டே இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறாரு. அவரால் பார்க்க முடியல. அவருடைய பையன் அவர் இன்னைக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணி இந்த மாதிரி ஷுகாவை யாருமே பார்த்தது கிடையாது. அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சாரிடா, என்னால் தான் உன் லைஃப்பில் ட்ரையாங் வந்தான். இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா அதுக்கு நான் தான்டா காரணம். சாரிடா, இந்த அப்பாவும் மன்னிச்சிருட்டா. நீ மறுபடியும் நான் ஹர்ட் பண்ணிகிட்ருக்கேன்ல, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன். எப்படியாவது ட்ரையாங்க தேடி உன்கிட்ட வந்து ஒப்படைக்கிறது என்னுடைய பொறுப்புடா. நான் அதுக்கான வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். எப்படியாவது ட்ரையாங்க நான் கண்டுபிடிச்சிட்றேன். இங்கே ப்ளீஸ்டா, இப்படி அழுவாதடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. எப்படி ஜிமினால் தான் உன்னால் தாங்க முடியாதுன்னு சொல்கிறியோ அந்த மாதிரி தானடா நீயும் எனக்கு. ஜிமின் அழுதாலோ சுபின் அழுதாலோ என்னால் தாங்க முடியாதுடா. அந்த மாதிரி தான்டா நீயும் அழுதா என்னால் தாங்க முடியாதுடா. நீ தானே ஃபஸ்ட்டு என்னுடைய பையன், அதுக்கப்புறம் தான் ஜிபினும் சுபினும் வந்தாங்க. தன்னுடைய லவ் தன்னை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் எவ்வளோ வலிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் யோங்கி. நீ கவலைப்படாதா, உன்னோட அப்பா நான் இருக்கிறேன். எப்படியாவது ட்ரையாங்கோ கண்டுபிடிச்சி நான் கிட்ட கொண்டாந்து கொடுப்பேன்டா நான். அப்பா அப்படி சொல்லிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுகுறாரு. அவங்க அப்பா கொண்டு வந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. யோங்கி வாயிலேருந்து அப்பாங்கிற அந்த வார்த்தை எனக்கு புரியுதுப்பா, இப்போ புரியுதுப்பா. தன்னுடைய லவ் தன்னை விட்டு போனால் எவ்வளோ வலிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு புரியுதுப்பா. இதே பெயின் தானே அன்றைக்கி நீயும் அனுபவிச்சிருப்ப, எனக்கு புரியுதுப்பா அப்படி சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறாரு. அவங்க மிஸ்டர் மின்னால் அதை தாங்கவே முடியல. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. அவர் கண்ணந்து அவ்வளோ ஹாப்பி டியர்ஸ் வருது. இப்போ அந்த அக்கா அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு ஷுகோட ஃபேஸ் அப்படியே பிடிச்ச மாதிரி, உங்கள் அப்பா நான் இருக்கட்டா, உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன். உன்னுடைய லவ்வை உன்கிட்ட கொண்டாந்து நான் சேர்ப்பேன். தப்பா மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா? சாப்பிட்டியா? இல்லைங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. அவர் எங்கே சாப்பிடுவார்? ஊட்டி விட்டால் தானே சாப்பிடுவார். அப்படி சொல்லிட்டு பின்னாடி அங்கே ஜிமினோட வாய்ஸ், இல்லை எனக்கு பசிக்கல. ஷுகா கோவப்பட வைக்காதீங்க, உட்காருங்க வந்து அப்படி சொல்லிட்டு இப்போது ஷுகாவை கூட்டியாந்து உட்கார வச்சுட்டு ஜிமின் அப்படியே ஃபீட் பண்ணுறாரு. ஜிமின் ஊட்டி விட்டால் தான் ஷுகா வந்து இப்போல்லாம் சாப்பிடுவார். அவராக சாப்பிட்றதே கிடையாது. அவருக்கு சாப்பிடவும் பிடிக்கல. ஜிமின் கிட்ட அவர் ரூடாகவும் நடந்துக்க மாட்டார். அதனால தான் ஜிமினால் மட்டும்தான் ஷுகா ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு யாருமே ஷுகாவோட விஷயத்தில் தலையிடுறதே கிடையாது. இப்போ ஷுகா ஒரு கையால் அவங்க அப்பா கையை டைட்டாக பிடிச்சிட்ருக்கிறாரு. இதை பார்க்குற ஜிமின் கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதை எப்படி கட் பண்ணிவிட்டு நம்மங்க நாம்ஜினோட ரூமில் தான் பார்க்குறோம். என்னாச்சு ஆரம், இப்போ என்ன இவ்வளோ யோசிச்சுட்ருக்க? வேறு யாரை பற்றி யோசிப்பேன், ஷுகா பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். என்னாச்சு, இன்றைக்கும் சாப்பிடலையா? எப்படியும் ஜிமின் சாப்பிட வச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. வர அவனுடைய நிலைமை ரொம்ப மோசமாகிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. சரியாக சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான். இந்த ட்ரையாங்க எங்கே தான் போனான்? நானும் எப்படி விசாரித்து பார்த்துட்டேன். அவள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்படி சொல்லி அங்கே ஆரம் அவ்வளோ டென்ஷனாக இருக்கிறாரு. இப்போது ஜின் போய் ஆரமை சாப்பிட ஒரு ஹக் பண்ணுறாரு. இதை ஆரம் எதிர்பார்க்கவே இல்லை. ஜின் இவ்வளோ டென்ஷன் ஆகாத ஆரம், ஆல்ரெடி ஷுகா இப்படி இருக்கிறதே பார்க்க முடியல. இதில் நீ வேறு இவ்வளோ டென்ஷனானா எப்படி? நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் ட்ரையாங்கோ கூட்டு வரணும். எனக்கே கஷ்டமாக இருக்குது, ஷுகாவை இப்படி பார்க்கவே முடியல. நீ ஃபஸ்ட்டு தைரியமாக இரு, மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோ. இப்படிலாம் யோசிச்சேன்னா ட்ரையாங்கோ எங்கே இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. அவங்க அப்பா வீட்டுக்கு போனியா? அவன் அப்பா கிடக்குறான்,
புறம்போக்கு தான் பையன் எங்கே இருக்கா எப்படி இருக்கான்னு கூட உனக்கு தெரியல. ஒரு நாள் வந்து இங்கே தம் குதிச்சுட்டு போனால் அதோட சரி. ஆரம் இப்போதான் சொன்னேன், இவ்வளோ கோவப்படாத. இப்போ என்ன ஜீன், அவன் எங்கே இருக்கானே தெரியலையே அப்படி சொல்லி அப்படி பெட்டில் உட்காந்துடுறாரு. இப்போது ஜீனும் போய் பக்கத்தில் உட்காந்துட்டு ஆரமோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு பொறுமையாக யோசி ஆரம். யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் அவனால் இப்படிலாம் மறைஞ்சு வாழ முடியாது. கண்டிப்பாக யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்க. அது யாருன்னு சொல்லி கண்டுபிடி. என்ன சொல்கிற நீ? ஆமாம் ஆரம், கண்டிப்பாக யாரோ டைமுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அது யாரும் சொல்லி கண்டுபிடி. கண்டுபிடிக்கிறேன். ஜீன் சொல்ல ஆரம், நீ ஓகேவா? நான் ஓகே தான். என்னாச்சு? இல்லை நீ மேலே கோவமாக இருந்தியே, நான் உன்கிட்ட டைம் கேட்டல ஆரம். யாரும் சடனாலாம் ஒரு விஷயத்த ஏற்றுக்க முடியாது, கொஞ்சம் டைம் வேணும். அந்த டைம் தான் நான் உன்கிட்ட கேட்டேன். அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நான் ஏற்றுக்க ஆரம்பிக்கிறேன்னு அர்த்தம். ஜீன் அப்படி சொல்லிட்டு அவர் கண்ணெல்லாம் கலங்குது. அப்படின்னா நடந்ததை இதை பாரு ஆரம், நடந்ததை என்னால் மறக்க முடியாது. போனது யாப்போட உயிர், அது உன் கையால் இல்லைனா கூட அதுக்கு ரீசன் நீ தானே. அப்படி சொல்லும்போது அப்படி தலையை கீழே கொஞ்சிக்கிறாரு. அதுக்கு ரீசன் அவர் தானே, அவரால் தானே அவங்க அப்பாவோட உயிர் போயிருந்திருக்கும். இந்த பாரு ஆரம், உன்னை ஹர்ட் பண்ணுங்கிறதுக்காக நான் அதை சொல்லலை. நான் ஒத்துக்கிறேன், நீ ஹர்ட் ஆனால் வர வர எனக்குமே பெயினாக இருக்குது. ஒருவேளை நான் உன்னை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டேனா இல்லை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனான்னு எனக்கு தெரியலை அப்படின்னு ஆரமோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு, நடந்ததை என்னால் மறக்க முடியாத ஆரம், ஆனால் மன்னிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். இது என்னோட மட்டும் போகிறது கிடையாது. நான் வேறு எதனா முடிவு எடுத்தேன்னா அது ஜங்குக்கு அப்புறம் ஜிமினோட லைஃபையுமே பாதிக்கும். ஜங்குக்கும் ஜிமினும் ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றுனா அது ஜங்குக்கால் தாங்கிக்க முடியாது. அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவான். இதால் ஜிமினை ஹர்ட் ஆவான். ஜிமின் ஹர்ட் ஆனானா அது ஷுவாவால் பார்க்க முடியாது. ஆல்ரெடி டயங்க இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறான். அதனால தான் அதை பற்றி நான் எதுவுமே யோசிக்கல. இதெல்லாம் தாண்டி ஒரு காலத்தில் நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு எதனா ப்ராப்ளம்னா நீ தான் ஃபர்ஸ்ட்டில் வந்து நிற்ப. அதையும் என்னால் மறக்க முடியாத ஆரம். நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடியாத விஷயம்லாம் நடந்துருச்சு, என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஈஸியாக நம்மளால் மறக்க முடியாது. இருந்தாலும் அதெல்லாம் கடந்து வாழ்கிறது தானே வாழ்க்கை. அவங்க கூட லைஃப் லாங் இருக்கலாம்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். ஜின் அப்படி சொல்லி அவருக்கு கண்ணெல்லாம் அவ்வளோ டியர்ஸ். ஜின் நிஜமாக சொல்கிறியா? நீ கடைசி வரைக்கும் கூட இருப்பியா? நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் ஜிம், நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும். இனிமேல் உன் பர்மிஷன் இல்லாமல் உன்னை நான் டச் பண்ணவே மாட்டேன்டி. அன்றைக்கி நடந்தது அப்படின்னு அன்றைக்கி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஜின்கிட்ட நடந்துட்டு இருந்திருப்பாரு. அதெல்லாம் பேசாத ஆரம், அதை பற்றி நான் யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன். சரி சாரி, அதை பற்றி நான் பேச மாட்டேன். தப்பார், உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே உன் பர்மிஷன் இல்லாமல் உன்கிட்ட கூட நான் வரமாட்டேன். அப்படியா? இப்போ என் பக்கத்தில் தானே உட்காந்துட்ருக்கேன். ஓ சாரி அப்படி சொல்லி கொஞ்சம் தள்ளி போய் உட்காரலாம்னு சொல்லி தள்ளுறாரு. ஆனால் ஜீன் ஆரமோட கையை விடலை. உன் கூட என் லைஃப்பை நியூவாக ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஆரம். ஆனால் இந்த நேரம் பார்த்து நீ என்னை விட்டு தள்ளி போகணுன்னு நினைக்கிறேன். இப்போ நீ என்ன தான் சொல்ல வர ஜீன்? ஆரம் கொஞ்சம் தள்ளி உட்காந்துருந்துருப்பார் இல்லையா? இப்போ ஜின் ஆரம் கிட்ட வராங்க. கிட்ட வந்து ஆரமோட ஃபேஸை பிடிச்சி இப்போது ஜின்னா போய் ஆரம் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்க்கு அவ்வளோ ஹாப்பி. ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. ஒரு கலந்து அப்படியே டியர்ஸ் விழுகுது. அந்த டியர்ஸ்மே இப்போது ஜின்னோட சீக்ஸில் வந்து படுது. ஜின்னோட ஃபேஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஆரம்க்கு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஆரம்மே இப்போது ஜின்னோட ஹெட் அப்படியே பிடிச்ச மாதிரி ஆரமே இப்போ அப்படியே பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை இப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம சிக்கி கூட ரூமில் பார்த்தோம் அப்படின்னா, நான் இன்னும் சாப்பிடல. எது சாப்பிட்லையா? போய் சாப்பிடு சொல்லிட்டு அங்கே ஜீன் படுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது நான் சாப்பிடணுமா? டேய், உனக்கு பசிக்குதுன்னா நீ தான் சாப்பிட்ணும். ஜிமீன், நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க. ஆனால் நீ சுகாக்கு மட்டும் போய் ஊட்டி விட்டு வர நான் பார்த்தேன். எப்போ பார்த்தாலும் அவனுக்கு நீ தான் ஊட்டி விட்ற. நீ ஊட்டி விட்டா தான் அவன் சாப்பிடுவானா? என்ன பேசிக்கிட்டு இருக்க ஜாங்கோக்? இப்போ சுகா இருக்க நிலைமை எப்படி? நீ என்னடா பேசிகிட்டு இருக்க? உனக்கு என்ன நெட்டுக்கிட்டு கலந்து போச்சா? ஏய், எனக்கு பயமாக இருக்குடி அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் முன்னாடி அப்படியே நீலோட் போட்ட மாதிரி உட்காருவாங்கல்ல, பெட்டு மேலே ஏறி அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாரு. என்னடா பேசிகிட்டு இருக்க நீ? என்ன ஆச்சுடா? ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்க? இந்த பாரு, எனக்கு நல்லாவே புரியுது. சுகா வந்து உன்னுடைய பிரதர் தான் அப்படி சொல்லிட்டு எனக்கு நல்லா புரியுது. உனக்கு முன்னாடி இந்த விஷயம் எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ ரொம்ப சுகா கிட்ட க்ளோஸாக இருக்கடி, அதை என்னால் பார்க்க முடியல. இந்த பாரு, நீ எனக்கு ஊட்டி விட்ருக்கியா? ஆனால் சுகாவுக்கு மட்டும் போய் ஊட்டி விட்ற தானே? ஐயோ, அந்த பைத்தியக்காரனை வச்சுக்கிட்டு அப்படி சொல்லி ஜிமினி இப்போ எந்திரிச்சு உட்காந்து இங்கே வாயன் அப்படி சொல்லி கூப்பிட்றாரு. இப்போது அப்படியே நீலன் போட மாதிரி அப்படியே போவாங்கல்ல தான் வந்து அந்த மாதிரி போயிட்டு இப்போ ஜிமின் முன்னாடி உட்காந்துட்டுருக்கிறாரு. பார்க்குறதுக்கு நல்லா தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கு.
பண்ணுறதெல்லாம் சின்ன குழந்தைங்க மாதிரி பண்ணுற பாப்பா அப்படிங்கிறாரு. இப்போ ஜிமினுக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. இப்போது சுகா இருக்க நிலமை என்ன? சுகா கூட இப்போ டயங்க்கு இல்லை. அவர் எந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாரு? எங்கே நீ போய் சுகா கூட்டி விட்டு பாரு. ஐயோ என்னை அவன் சாவடிக்கிறதுக்கா? தெரியுதுல்ல, சுகா கிட்ட என்னால் மட்டும்தான் போக முடியும். புரிஞ்சுக்கோ ஜங்குக், உனக்கு தெரியுதுல, நானும் சுகாவும் பிரதர்ஸ். அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரிலாம் யோசிக்காத. எனக்கு கஷ்டமாக இருக்குல்ல. எனக்கு புரியுது பாப்பா. இருந்தாலும் ஒரு காலத்தில் நீயும் சுகாவும் மேரேஜ் பண்ணிக்க போனீங்கள்ல, அது தெரியாதப்போ அது கூட உனக்கு தான் சொல்லி புரிய வச்சல. நாங்கள் லவ்லாம் பண்ண கிடையாது. சின்ன வயசுலேருந்து சுகா தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கேட்கும்போது நான் நோ சொல்கிறதுக்கு என்ன ரீசன் இருக்குது? நீ சொல்லு பார்ப்போம். அதே மாதிரி தான் சுகாவும் நினச்சிருக்கிறாரு. வேறு யாரையும் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவங்க என்னை ஹர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சி தான் அவரே மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சாரு. எங்களுக்குள்ள லவ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை இந்த மாதிரி தப்பாக பேசாதீங்க ப்ளீஸ். பாப்பா உன்னை ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்ல பாப்பா. எங்கோ நீ என்னை விட்டு போயிடுவேன்னு பயமாக இருக்குது. எனக்கும் சுகாவும் நினச்சா பாவமாக தான் இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறது தான் தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டே இப்போது அங்கே ஜிமினோட லேப்டாப் போய் அவர் படுத்துக்கிறாரு. இப்போ ஜிமின் ஜங்கு கூட ஹேரெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே கோதி விட்டுட்டு என்ன யோசிக்கிற? இல்லை எப்படி இந்த டயங்கை கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன் ஜிமின். நம்ம என்னமோ யோசிச்சோம். இந்த டயங் பண்ண வேலையில் எல்லாமே கொலாப்ஸ் ஆகி போயிருக்கு. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது சுகாவை அப்படி பார்க்குறதுக்கு. உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த 2 டேஸாக இப்படி அழுவுறேன் தெரியுமா? நான் காய் ஜெயூப் எல்லாருமே எங்கே இருக்கான்னு சொல்லி என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. அவங்க வீட்டுக்கிட்ட கூட போயிட்டோம் அரமையன் கூட கூட்டிகிட்டு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியல. அவனா ஒரு அப்பனா அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜங்குக் திட்டிகிட்டு இருக்கிறாரு. இவ்வளோ பெரிய வேர்ல்டில் அவனை எங்கன்னு போய் தேடுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் ஜிமின் ஜங்குக் பேசுகிறதே பார்த்துட்டு அவருடைய ஹேர்லாம் அப்படியே கோதி விட்டுட்டே இருக்கிறாங்க. இப்போ இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம ஜெயூப் சைடு பார்த்தோம் அப்படின்னா, ப்ளீஸ் சுபின் ஒரே ஒரு ஹக் பண்ணிக்கவா, செருப்பு பிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சுபின் திட்டுறாரு. நீ மட்டும் ஹக் பண்ணுற, நீ மட்டும் கிஸ் பண்ணுற, எல்லாமே பண்ணுற, என்னை எதுவுமே பண்ண விட மாட்டேறி. அது உனக்கு பனிஷ்மெண்ட். எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுடி. இது மட்டும் அந்த சுகாவுக்கு தெரிஞ்சு என் சங்க அறுத்து போட்டுருவான்டி. பயந்து ஒரு ரூமில் அதுவும் பெட்ரூமில் படுத்துக்கிட்டு இருக்கேன்டி. எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா அப்படி சொல்லி அந்த பக்கம் ஜேஹோ பயந்து போய் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னது அண்ணனா? அதே அவன் அப்படி சொல்லி இங்கே ஜேஹோ லூஸு, நான் சுகாவை தான் சொன்னேன். ஓ ஆமாம், அவர் உனக்கு பிரதரில் நான் மறந்துட்டேன். ஏய் ஓ அண்ணன்ட்ட சொல்லி நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா? உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்? எங்கூட போய் டயங்க தேட வேண்டி எங்கெங்கேயோ தேடுறேன், எங்கேயுமே கிடைக்க மாட்டான். எங்கே போய் ஒளிஞ்சிட்டு உட்காந்துட்டுருக்கானே தெரியல. இந்த பாரு, எனக்கு தெரியாது. என் அண்ணனுக்கு நீ டயங்க கொண்டாந்து கொடுத்தா தான் நான் உன்னைய மேரேஜ் பண்ணுவேன். அது கூட நான் உன்னை மன்னிக்கணும். அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க. இங்கே கத்தி வச்சுருக்க. சாரிடி, காலில் 1000 வாட்டி விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்குறேன். மன்னிச்சிருடி. என்னமோ எங்களுக்காக இது பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்க. உங்களுக்காக தானே பண்ணேன். உன் அப்பா தாண்டி சொன்னான். ஏய் எங்கள் அப்பா மரியாதையாக பேசு. ஐயோ இந்த பைத்தியக்கார குடும்பத்தில் நான் மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்கே அப்படின்னு அங்கே ஜெயோப்போட மைண்ட் வாய்ஸ். நான் யோசிச்சுட்ருக்கேன். ஒன்றும் இல்லை, நீ தூங்கு. உனக்கு என்ன, நீ என்னை ஹக் பண்ணிட்டு தூங்குவேன், நான் உன்னையும் ஹக் பண்ணக்கூடாது அப்படி சொல்லி அங்கே ஜெயோப் படுத்துட்டு இருக்கிறாரு. எங்கே போயிருப்பான் அவன், எங்கன்னு போய் தேடுறது அப்படின்னு இப்போ அப்படியே கட் பண்ணானா ஜெய்ஹோப் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அங்கே ஜங்குக்கு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த பக்கம் ஆரம் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி அட் அ டைமில் 3 பேருமே சொல்கிறாங்க. என்ன சாரம் என்னன்னு சொன்னால் ஆரம் படுத்துருந்துருப்பாரு. ஆரமை அப்படி சைடாக ஹக் பண்ண மாதிரி ஜின் படுத்துட்டு இருந்திருப்பாரு. ஆரம் டைமுக்கு தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பார்ல. இப்போது ஜின் சொல்லியிருந்திருப்பாங்களே யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதான் அவர் யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. டக்குன்னு அவருக்கு ஏஞ்சலோட நினைப்பு வந்திருக்கும். இந்த பக்கம் ஜங்குக்கும் யோசிச்சுட்டே இருந்திருப்பார்ல. என்னாச்சு ஜங்குக்? ஏஞ்சல் என்ன? ஏஞ்சல் டேங்கோட சிஸ்டர். ஆமாம், ஒரு வேளை அவள் ஹெல்ப் பண்ணா? ஆமாம்ல. என்னாச்சுடா லூஸ் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? யானா வந்தாங்கன்னா என்ன ஆகும்? ஆமாம்ல, இப்போ எது கத்துனேன்? அது யார்? ஏஞ்சல் டேங்கோட சிஸ்டர். டேங்க்கு சிஸ்டர் இருக்காண்ணா? இருக்கக்கூடாதா? அமைதியாக பேசுன்னு. அம்மா என் உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம். டேங்க் ஒரு சிஸ்டர் இருக்காங்க, ஏஞ்சல். ஒருவேளை அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போனா நாளைக்கு மார்னிங் எழுந்திரிச்சோன்னே போய் ஏஞ்சலை பார்க்குறது தான் மொத்த வேலை அப்படி சொல்லி இங்கே ஜெயப் பேசிகிட்டே இருக்கும்போது இப்போது சுபினோட ரூம் டோரை யாரோ தட்டுறாங்க. இங்கே ஜெயப்போட செஸ்ஸில் சுபின் தலையை வச்சு அப்படி படுத்துட்டு இருந்திருப்பாரு. டோர் தட்டுற சத்தம் கேட்டோன்னே வாரி சுட்டி அனுப்பிச்சு உட்காராங்க. சுபின் யார் தெரியலையே. சுபின் அப்படின்னு சொல்லி வெளியே இருந்து சுகோட வாய்ஸ் கேட்குது. அத்தி போச்சு,
அப்படின்னு கல்ப் பண்ணிக்கிட்டு அங்கே ஜெயப் உட்காந்துட்டுருக்கிறாரு. பூச்சி பூச்சி ஜெயப் என்ன பண்ணுறது, லூசு நீ தானே என்னை வர சொன்னேன், நான் வேணான்னு சொன்னேன், என்னை மிரட்டி இருட்டி வர வச்சல, பிரேக்கப் பண்ணிடுவான் அப்படி இப்படின்னு. இப்போ போச்சு, பிரேக்கப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைடா, ஏன்னா அவன் என்ன கொலை பண்ணிடுவான். ஜெயஹோப் ஒழுங்கா பேசு, அவங்க என் பிரதர், அது உனக்கு முக்கியமாக தெரியல, என் உயிர் உனக்கு முக்கியமாக தெரியல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சுபேன் அப்படின்னு சொல்லி வெளியே இருந்து ஒரு வாய்ஸ், இதோ 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 வர சுகாயம் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து இப்போ மெதுவாக வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணோன்னே சுகா அப்படி உள்ளே வர்றாரு. என்னாச்சாண்ணா, என்ன சத்தம் இங்கே? ஒரு சத்தமே இல்லையே, இங்கே ஏதோ சத்தம் கேட்டுச்சு, யாரோ உள்ளே இருக்காங்க, யாரு அப்படி சொல்லி சுபினை முறைச்சி பார்த்துட்டு சுகா கேட்டுட்டு இருக்கிறாரு. சுகாவுக்கு தூக்கமே வந்திருக்காரு இது இல்லையா. அவர் சரி கார்டனில் போய் அப்படி சும்மா வாக் பண்ணலாம் அப்படி சொல்லி இறங்கி வந்திருப்பாரு. அப்போ தான் அவர் ஏஞ்சல் அப்படி சொல்லி உள்ளேருந்து ஜெயோப்போட வாய்ஸ் கேட்டிருக்கோம். யாரோ கத்துனாங்க, ஏதோ ஏஞ்சல் சொல்லி கத்துனாங்க, அது உன்னுடைய வாய்ஸ் கிடையாது, எனக்கு நல்லா தெரியும் சுபின், யார் இருக்காங்க உண்மையை சொல்லு. ஐயோ போச்சு அப்படி சொல்லிட்டு என்னென்னா அந்த டோருக்கு பின்னாடி தான் அங்கே ஜெயோப் வந்து ஒழிச்சிட்டு நின்றுட்டுருக்கிறாரு. அந்த செவத்தில் பள்ளி மாதிரி ஊட்டிகிட்ருக்கிறாரு, ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்கிறாரு. அன்றைக்கி ஜங்குக்கு வாங்கின அடி தான் அங்கே ஜெயோப்புக்கு ஞாபகம் வருது. ஐயோ அவனாவது பாட்டி பில்டிங் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கான், தாங்கிடுவான், நான் செத்துடுவேனே அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே ஜெயோப்போட மைண்ட் வாய்ஸ். அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணியே நின்றுட்டுருக்கிறாரு. இப்போது அவர் முன்னாடி சொடக்கு போட்ட சத்தம் கேட்குது. இப்போ ஜெயோப் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே சுகா நின்றுட்டுருக்கிறாரு. இப்போது ஜெயோப் அப்படியே திரும்பி சுபினை பார்க்குறாரு. என்னால் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாரு. சுகா அது வந்து இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, அது அது வந்து அண்ணா அண்ணா அது வந்து நான் தான் வர சொன்னேன், ஏன்னா அது அது வந்து நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம். எது லவ் பண்ணுறியா? இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியல சுபின். அங்கே ஜங்குக் ஜிமின் லவ் பண்ணுறாங்க, அவன் நைஃப் எடுத்து ஜிமினோட நெக்கு கிட்ட வச்சான். அப்புறம் என்ன சொன்னால் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க, இவனும் நைஃப் எடுத்து உன் நெக்கு கிட்ட தான் வச்சான் அப்படின்னு சொல்லி உங்கள் இப்போ அலார்னு ஒன்று ஜெவுக்கு விழுகுது. ஜெவு அப்படியே கிருகிருன்னு போய் கீழே விழுந்துட்டாரு. இப்போ அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு ஒரு தலையை உலுக்கிட்டு இப்போ சுகாவை தான் பார்க்குறாரு. அவர் கண்ணெல்லாம் பயங்கரமாக எரியுது. அண்ணா அண்ணா ப்ளீஸ், அது 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 நமக்காக தானே அந்த மாதிரி பண்ணாங்க, ப்ளீஸ் பாவம் அவனை எதுவும் பண்ணாத அப்படின்னு அங்கே சுபின் வந்து சுகாவோட கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டாரு. அண்ணா ப்ளீஸ் தான் அண்ணா ப்ளீஸ் அப்படி சொல்லி இந்த பக்கம் சுபின் கெஞ்சிட்டே இருக்கிறாரு. என்ன சுபின் நீ எப்படி நீ போய் இவனை லவ் பண்ண அப்படி சொல்லி கேட்டோன்னே அப்படி தலையை குளிச்சுட்டு நின்றுட்டுருக்கிறாரு. ஏன் என்னெல்லாம் லவ் பண்ணக்கூடாதா என்ன அப்படி சொல்லி அப்படி மைண்டில் தான் யோசிச்சுட்டு இருக்காரு. வெளியே சொன்னால் இன்னொரு அடி விழுக்குமே அப்படிங்கிற மாதிரி. இப்போ அப்படியே தொடக்கப்பட்டு ஹெந்திரி அப்படிங்கிறாரு. இப்போ ஜெயோப் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாரு மெதுவாக கண்ணத்தில் கை வச்சுட்டு. சுபின் நல்லா யோசிச்சுக்கா, உனக்கு இவன் தான் வேணுமா? ஆனால் லவ் பண்ணுறானா, சரி ஓகே சீக்கிரமாக மேரேஜ் ஏற்பாடு பண்ணலாம், ஆனால் எனக்கு இப்போ மேரேஜ் வேணாம். ஏன் லவ் பண்ணுற அப்புறம் என்ன மேரேஜ் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் சரியாக வராது. நைட்டில் இவன் தான் உள்ளே வரானா, யாரோ உள்ளே வர மாதிரி எனக்கு சந்தேகம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இவன் தானே அது? அண்ணா அது வந்து இதை பாரு சுபின், இந்த மாதிரிலாம் இருக்கிறது தப்பு புரியுதா? மேரேஜ் பண்ணிட்டா கூட ஓகே தான், ஆனால் இனிமேல் வேணாம், அவர் வர வேணாம், ஆனால் மேரேஜ் இப்போதைக்கு வேண்டாம். எதுக்கு வேண்டாம் அப்படி சொல்லி சுகா வந்து கேட்குறாரு. இல்லைண்ணா டயாங் வந்துட்டுமே, அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி டயாங்கோட பேர் சொன்னோன்னே அவர் அப்படியே டல் ஆகிடுறாரு. இப்போது சுபின் சுகாவோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு, இதை பாருங்கண்ணா எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக டயாங் உங்களை தேடி வருவாங்க, நீங்கள் உங்களை லவ் பண்ணுறீங்கல்ல அப்படி சொல்லி தலையாட்டாரு. லைட்டாக ஐஸ் கலங்குது. எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணா, கண்டிப்பாக டயாங் உங்களை தேடி வருவாங்க, உங்கள் லவ் மேலே எனக்கு எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது அப்படி சொன்னேன். அப்படியே சைடாக சுபின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. சுபின்மே டைட்டாக சுகாவை ஹக் பண்ணிக்கிறாரு. ஹேய் நீ இன்னும் இங்கே தான் நிற்கிறியா, கிளம்பு அப்படிங்கிறாரு. என்ன பார்த்துட்ருக்கா, கிளம்புன்னு, நீங்கள் வழியில் தான் நிற்கிறீங்க, தள்ளினீங்கன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு பயந்து நின்றுட்டுருக்கிறாரு. சரி போ அப்படி சொல்லி சைடாக இப்போது அங்கே ஜெயோப்புக்கு வழி கூட்டிட்டு நிற்கிறாங்க. ஜெயோப்பும் சுபினை ஒரு பார்வை பார்த்துட்டு இப்போ மெதுவாக அப்படியே வெளியே போகலான்னு சொல்லி போகிறாரு. அங்கே ஜெயோப்போட ஷர்ட் கலரை டக்குன்னு பிடிச்சிட்டாரு. இது எதிர்பார்க்கவே இல்லை அண்ணா அப்படின்னு. இந்த பக்கம் சுபின், இதை பாரு, சுபின் லவ் பண்ணுறேன்னு சொன்னதுனால தான் உன்னை நான் விட்டுறேன், எனக்கு ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்தேன், அதனால் உன்னை நான் கண்டுக்கவே இல்லை. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் சுபின் மேலே நீ கை வைப்பா, அவன் நிற்கிற உன் நைஃப் வைப்பா, உன்னை அப்புறமா நான் கவனிக்கலான்னு நினச்சேன், இருக்கிற டென்ஷனில் நான் மறந்துட்டேன், இன்னொரு வாட்டி சுபினை ஹர்ட் பண்ணணும்னு நினச்சேன், அவ்வளோதான் உன்னைய, புரியுதா? போகணும் மரியாதா அப்படி சொல்லி கத்தணுன்னு அங்கேருந்து ஓடியே போயிட்டார் ஜெயோப்.
சே இதெல்லாம் ஒரு குடும்பமா, பைத்தியக்கார குடும்பம் அப்படி சொல்லி திட்டிக்கிட்டே தான் அங்கேருந்து வந்து போகிறாரு. என்ன சொன்னேன், ஐயோ நான் ஒன்றுமே சொல்ல அப்படிங்கிற மாதிரி ஓடியே போயிட்டாரு அந்த வீட்டை விட்டு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான், என்னால் முடியாது காய், ஏஞ்சல் ப்ளீஸ் சொல்கிறத கேளு. நீ சொல்கிறது நான் என்ன கேட்கணும், நான் சொல்கிறத நீ கேட்டியா? தப்பு தாண்டி, சொல்கிறத கேளேண்டி. டீ போட்டு பேசுன செருப்பு பிஞ்சுக்கும் உனக்கு. எந்த உரிமையிலடா நீ டீ போட்டு பேசுகிற? என்னடி பிரச்சனை உனக்கு? இந்த பார், நம்மளுக்குள்ள நடக்கிறது வேற, இங்கே நடக்கிறது வேற. சுகா அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகி போயிருக்கிறாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? தப்பு பண்ணியிருக்கான்ல, தன்னை அனுபவிக்கிட்டோம். என் பிரதர் எவ்வளோ ஃபீல் பண்ணா தெரியுமா? அப்போ உன் பிரதர் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியும் தெரியும் அப்போ சொல்லுடி ப்ளீஸ் டி அப்படி சொல்லி அங்கே காய் ஏஞ்சல்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அதை ஏன்டா நான் உன்கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லி அங்கே காயை தள்ளி விட்டுட்டோம். பட் நடந்து போயிட்டுருக்கிறா. ஏஞ்சல் ஏஞ்சல் அப்படி சொல்லி பின்னாடியே காய் கெஞ்சிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே திரும்பி பார்க்குறாரு. போடா அப்படி சொல்லி இந்த பக்கத்துலேருந்து மிரட்டுறாங்க. யார் யார் நிற்கிறாங்கன்னு பார்த்தா ஜோப், ஜங்குக், ஆரம் 3 பேருமா தான் நின்றுட்டுருக்குறாங்க. எல்லாம் இவனை சொல்லணும் அப்படி சொல்லி அவருடைய பார்வை இப்போ ஜங்குக் மேலே இருக்குது. இவனுக்கு ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன் அப்படி சொல்லி அவர் செஸ்ட்டில் அவரே அடிச்சுட்டு, ஏஞ்சல் ஏஞ்சல் ப்ளீஸ் டி, நீ செல்லம் இல்லை, செல்லம் கில்லன்னு என்கிட்ட சொன்னால் அவ்வளோதான், வேறு என்ன தான் சொல்கிறது, இதை பாரு அப்படி சொல்லி இப்போ முன்னாடி போய் காய் நின்றுக்கிட்டாரு. என்ன பண்ணுற, வழி விட மரியாதையா விட முடியாதுடி. என்னடி ரொம்ப பேசிகிட்டு இருக்கா? இப்போ என்ன நான் உன்னை லவ் பண்ணுமா? நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம், நீ வழி விடுறியா? இதுக்கு மேலே என் பிரதர் கஷ்டப்படுறது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. 3 மந்த்தாக தான் அவன் ஹாப்பியாக இருக்கான். ஏய் உனக்கு நல்லாவே தெரியுதுல அந்த டைம் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லிடுறி, இல்லைன்னா நான் சுகா கிட்ட மாட்டி விட்டுருவேன். சுகா என்ன பண்ணிடுவார் என்கிட்ட, என்ன பண்ணிடுவாருங்கிறேன். அதே தான் நானும் பார்க்குறேன்னு. அவரை பற்றி உனக்கு தெரியாதுடி, ட்ரையாங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சாலே அவ்வளோதான். இந்த பாரு ஒழுங்கு மரியாதை சொல்லிடு, சொல்ல முடியாதுடா அப்படி சொல்லிட்டு அவ பாட்டு போயிட்டே இருக்கா. பின்னாடியே காய் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜெரோப் அவர் கணத்தை வலிக்குதே அப்படி சொல்லி தேய்க்கிறாரு. என்னடா ஆச்சு உனக்கு, மார்னிங்லேருந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாம் அந்த சுகா பார்த்த வேலைடா. என்னடா சொல்கிற? ஓங்கி அடிச்சுட்டான் மச்சான் அப்படி சொல்லிட்டு அங்கே ஜெரோப் அழுகுறாரு. எதுக்குடா அழுகுற, நேற்று என்னாச்சு தெரியுமா அப்படி சொல்லிட்டு நேற்று நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. என்னது அப்படி சொல்லி இந்த பக்கத்தில் இருந்து ஆரம் வேகமாக வந்து ஜெரோப்போட ஷர்ட் கலரை பிடிச்சி, சூபினோட ரூமில் இருந்தியா? அத்தடி இவன் அடிப்பானோ அப்படி சொல்லி இன்னொரு கையை எடுத்து அவர் கணத்தில் வச்சுட்டு, அது 2 பேரும் லவ் பண்ணுறீங்கன்னு சரி, நைட்டில் நீ ரூமுக்கு வர்ற அளவுக்கு ஆகிட்டியா அப்படி சொல்லி ஆரம் பல்ல கடிச்சிட்டு இருக்கிறாரு. தப்பு தான் இப்படிப்பட்ட ஒரு பிரதர் இருக்கிற வீட்டில் லவ் பண்ணி தொலைச்சது ஏன் தப்பு தான். நீங்கள் சொல்லிடுங்க மச்சான், உங்கள் சூபின் தம்பி வேணால் விட்டுட்டு நான் பிரேக்கப் பண்ணிடுறேன், என் உயிரை எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு பிரேக்கப் பண்ண புரியும், அதுக்கப்புறம் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுக்கா? இப்போ நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜெயோப் வந்து கேட்குறாரு. ஆளாளுக்கு வந்து மிரட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரை அழுகவே செஞ்சிடுறாரு. ஐயோ உன்னை எப்போ எப்படி தான் லவ் பண்ணானோ தெரியல, உனக்கு என்ன டேஸ்ட்டு இது அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜெயோப் அப்படி திரும்பி ஜங்குக்கை பார்க்குறாரு. ஏன்னா மச்சான் நான் அழகா இல்லையா என்ன? நேற்று என்னன்னு சொன்னால் அந்த சிவா அப்படி சொல்கிறாரு, இன்றைக்கி என்னன்னு சொன்னால் இவர் இப்படி சொல்கிறாரு. ஏன்டா அவன் என்னை லவ் பண்ணக்கூடாதா என்ன அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜெயோப் ஜங்குக்கை பற்றி கேட்குறாரு. ஜங்குக்கு சிரிப்பே வந்துடுது. ஜங்குக் சொல்லுங்க ஆரம், எங்கே அவங்க 2 பேரையும் காணோம்? கெஞ்சிக்கிட்டு ஊட்டானோ கார் எடு அப்படி சொல்லிட்டு இப்போ கார் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே தேடிட்டே இருக்கிறாங்க. பார்த்தா நடு ரோட்டில் அங்கே காய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவள் கொஞ்சம் கூட அசரலை, அவள் பாட்டு நடந்து போயிட்டே இருக்கா. ஏன்னா இதே மாதிரி தான் ஒரு காலத்தில் காய் பின்னாடி அங்கே ஏஞ்சல் கெஞ்சிகிட்டு இருப்பா. காய் நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதுக்கு நான் என்ன பண்ணேன், ப்ளீஸ் காய் உன்னை நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், என்னையை லவ் பண்ணேன், நான் இதுக்கடி உன்னே லவ் பண்ணோம், சிங்கிளாக சுற்றுறது எனக்கு மஜாவாக இருக்குது, லவ் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஏன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறது என்னால் முடியாதுப்பா. டே காய் ரொம்ப ஓவராக பண்ணுற, பாவண்டா அந்த பொண்ணு, உனக்கு தெரியாதுடா மச்சான், லவ் இவ்வளோலாம் வேஸ்ட்டுடா, லவ் பண்ணிட்டு எவன்டா உட்காந்து அழுகுறது. இதை பாருமா நீ பார்க்குறதுக்கு அழகாக இருக்க, உன் பேர் மாதிரியே நீயும் நல்லா ஏஞ்சல் மாதிரி இருக்க, வேறு யாரெல்லாம் பார்த்து பிக்கப் பண்ணிக்கமா, நானும் அதுக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்னு அந்த ஏஞ்சல் பண்ண அன்றைக்கி அசிங்கப்படுத்தி அமுச்சு வச்சிருப்பாரு அத்தனை பேர் முன்னாடி. அதுக்கு தான் இன்றைக்கி தலை ரொம்ப அசிங்கப்பட்டு இருக்கிறாரு. ஏஞ்சல் சொன்னால் கேளுடி, சொல்லிடுறி, உன் அண்ணன் எங்கே தாண்டி இருக்கான், முடியாதுடா அப்படி சொல்லி ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சுருப்பா. இப்போ அவர் முன்னாடி கார் வந்து நிற்கிது. அதுலேருந்து 3 பேருமே அப்படியே இறங்குறாங்க. இதை பாருங்கள் ஜங்குக், நீங்கள் எத்தனை வாட்டி என்கிட்ட வந்து கேட்டாலும் சரி ட்ரையாங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். நிற்க ஏன் ஏஞ்சல் நீ காய் மேலே இருக்க கோபத்தில் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க ஜங்குக்? அது வேறு இது வேறு. ஏன்னா ரொம்ப அழுதுட்டான். இந்த 1 மந்த் ரொம்ப பெயினில் இருந்திருக்கான். யார்கிட்டையும் அவனுடைய ஃபீலிங்ஸை சொல்ல மாட்டான். ஆனால் என்கிட்ட சொல்லி அழுவும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? என் அண்ணா அப்படி அழுது நான் பார்த்ததே கிடையாது. ஸோ ப்ளீஸ் என் அண்ணாவை விட்டுருங்க. ஏஞ்சல் நீ யோசிக்கிற மாதிரி கிடையாது, அங்கே டேங் அப்படி ஃபீல் பண்ணிட்டுருக்கானோ அதே மாதிரி தான் இங்கே ஷிகாவும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு ஆரம் வந்து சொல்கிறாரு. ஆமாம்மா சொல்லிடுமா அப்படின்னு சொல்லி ஜெயோப் கூட கெஞ்சிறாரு.
இல்லை நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் சரி, நான் என் அண்ணா எங்கே இருக்கான்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஏஞ்சல் அப்படி சொல்லி வாய்ஸ் கேட்குது. இப்போ எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. அங்கே மிஸ்டர் மிந்தா வந்து நின்றுட்டுருக்கிறாரு. இந்த பாருமா, நீ யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீ டயங்கோட சிஸ்டர். ப்ளீஸ் டயங்க எனக்கு திருப்பி கொடுத்துரு. என் பையன் ரொம்ப பெயினில் இருக்கான். ப்ளீஸ்மா, இதை பாருங்க அங்கிள், இங்கே மிஸ்டர் மின் தானே, எனக்கு தெரியும் இவங்க ஒரு அப்பா. நீங்கள் உங்கள் பையனை பற்றி யோசிக்கிற மாதிரி தான் நான் என்னை பற்றி யோசிக்கிறேன். ஏன்னா விட்டுருங்களேன் ப்ளீஸ், கெஞ்சி கேட்குறேன். ஏஞ்சல் உனக்கு புரியலையாடி அப்படி சொல்லி காய் வந்து அண்ணா ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுருக்கான், அங்கே யுங்கி சார் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுருக்கிறாரு. 2 பேருமே ஒருத்தவங்க லவ் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையை சொல்லு, அண்ணா யுங்கி சாரை லவ் பண்ணல? லவ் பண்ணுறான், ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறான். அதனால தான் அவரை விட்டுட்டு ரொம்ப தூரமாக போயிட்டான். அவர் தான் சொன்னாராமே, ஜிமின் ஏதோ பர்சன் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க லைஃப்பை விட்டு அவங்க போயின்னு சொல்லிட்டு, ஆனால் தான் என் அண்ணா அவங்கள விட்டு தூரமாக போயிட்டான். அதான் ஜிமின் அவங்க வந்துட்டாங்களே, அப்புறம் என்ன எல்லோரும் வந்து ஏன் அண்ணாவை கேட்டுட்ருக்கீங்க? இப்போ யுங்கி சார் நல்லா தானே இருப்பார். ஏம்மா, ஜிமின் என்னோடய ப்ராப்பர்ட்டிமா, நீ யோசிக்கிறது நடந்துக்கிறது எல்லாம் தப்பு. நீ டைம் சொன்னதை வச்சு பேசிக்கிட்டு இருக்க, அங்கே நடந்த விஷயமே வேறு அப்படி சொல்லி அங்கே நடந்த விஷயத்தை எல்லாமே இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் ஏஞ்சலுக்கு புரியுது. என்ன ஏஞ்சல், எதனா பதில் சொல்லு. இருந்தாலும் அவன் என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்கானே, யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு. பெரிய என்னடி ப்ராமிஸு சொல்லிடி அப்படி சொல்லி அங்கே காய் தான் கெஞ்சிட்டு இருக்கிறாரு. இதை இப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ டேங்க் சைட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விண்டோ கிட்ட நின்று வெளியே தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. வெளியே அப்படியே அந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகும் இல்லையா, கருமேகங்கள் அந்த மாதிரி சில்லுன்னு ஒரு மாதிரி காற்று, அந்த காற்று அப்படியே டேங்கோட ஃபேஸில் படுது. ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. ஒரு கலந்து டியர்ஸ் வருது. என்னால் உன்னை சுத்தமாக மறக்கவே முடியல யோகி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 3 months ஆகுது உன்னை விட்டு நான் வந்து, சுத்தமாக என்னால் முடியல யோகி. இப்படியே இருந்துச்சுன்னா என்னால் ரொம்ப மோசமாயிடுன்னு சொல்லி எனக்கு தெரியுது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் முன்னாடி வந்து என்னால் நிற்க முடியாது. அதான் உன் லைஃப்பில் ஜிமின் வந்துட்டான்ல, அதுக்கப்புறம் நான் இப்படி உன் லைஃப்பில் வர முடியும்? நீ தான் ஜிமினை லவ் பண்ணுறியே, அந்த பைத்தியக்கார மாதிரி உன்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்ருக்கேன்ல. ரொம்ப கஷ்டமாக இருக்கு யோகி. அங்கே இருந்தால் தான் உன்னுடைய மெமரிஸ் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ தூரம் இங்கே வந்திருக்கேன் நான். இன்னும் உன்னுடைய மெமரிஸ் தான் எனக்கு அதிகமாகிட்டே இருக்குடா. என்னால் சுத்தமாக முடியல யோகி, ப்ரீத் கூட பண்ண முடியல, இவ்வளோ ஒரு பெயினாக இருக்குது அப்படியே சொல்லி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஒரு கண்லேருந்து ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் டியர்ஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஒரு ஃபேஸில் மழை சாரல் வந்து அப்படியே படுற மாதிரி இருக்குது. மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு அங்கே எனக்கு தெரியுது. ஏன்னா அது ஒரு கிராமம், அது அவங்க அம்மா வீடு. அது சின்ன வயசில் தான் அவர் இங்கே தான் இருப்பார். அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் அவர் வரவே இல்லை. ஏன்னா அவங்க அம்மாவோட மெமரிஸ் அவருக்கு அதிகமாக வரும் அப்படின்ட்டு அங்கே யோகியோட வீட்டிலேருந்து ஒரு கிளம்பி வந்தப்போ எதுவுமே யோசிக்காமல் தான் வந்திருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு எங்கே போகணும் என்னன்னு சொல்லி அவருக்கு புரியவே இல்லை. அவருக்கு அவங்க அம்மாவோட ஞாபகம் அதிகமாக வந்துருச்சு. அதனால தான் இந்த கிராமத்துக்கு வந்திருப்பார். இந்த விஷயம் ஏஞ்சலுக்கு கண்டிப்பாக தெரியும். டயாங் சொல்லலைன்னா கூட ஏஞ்சலுக்கு தெரியும் அவன் இங்கே தான் இருப்பான் அப்படின்ட்டு. ஏஞ்சல் ஒரு நாள் டயாங்கை தேடி வந்தப்போ, நீ தப்பு பண்ணுற, உன்னை அங்கே எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க, நீ மறுபடியும் இவங்கே போய் பாரு, நீ லவ் பண்ணுறதானே இவங்க. ஆமான்னு சொல்லி டயாங் வந்து தலையாட்டுறாரு. அப்புறம் என்னடா யோசிச்சுட்டு இருக்க, உன்னுடைய லவ் போய் அவர்கிட்ட சொல்லு. அவர் கூட 1 month இருந்திருக்க, கண்டிப்பாக உண்மையிலே அவளுக்கு ஃபீலிங்ஸ் வந்திருக்கலாம்ல. 2 பேருமே பிடிச்சி மேரேஜ் பண்ணல, அது நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீ அவரை லவ் பண்ணுற மாதிரி ஒருவேளை அவரும் நீ லவ் பண்ணல. இல்லை ஏஞ்சல், அவர் மனசில் ஜிமின் மட்டும்தான் இருக்கான். என்னுடைய நினைப்பு அவருக்கு சுத்தமாக இருக்காது. மற்றவங்க வேணால் என்னை தேடுவாங்க. இந்த பாரு ஏஞ்சல், யார் வந்து கேட்டாலும் சரி, நான் இங்கே இருக்கிறேன்னு மட்டும் சொல்லிடாது ப்ளீஸ். அப்படி நீ சொல்லிட்டேன்னு வையன், நான் இங்கேருந்து வேறு எங்கேனா போயிடுவேன். சரிடா, நான் சொல்ல மாட்டேன், உன் இஷ்டம், நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனால் உனக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் யோசிக்காத. உன்னுடைய சிஸ்டர் ஏஞ்சல் இருக்கேன், புரியுதா? அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் டேஸ் அங்கே தான் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவளுடைய ஸ்டடிக்காக அவளுடைய பிளேஸ்க்கு வந்து அவள் போயிருந்திருப்பான். இப்போது டேங்கோட ஃபேஸில் அந்த மழை துளிலாம் அப்படியே வந்து விழுகுது. அவருக்கு என்னமோ கம்ஃபர்ட் யாரும் கொடுக்குற மாதிரி இருக்குது. அவங்க அம்மாவே வந்து டேங்கை கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி அவருக்கு வந்து ஃபீல் ஆகுது. கொஞ்ச நேரம் அந்த ரெயினை தான் அப்படியே ரசித்து பார்த்துட்டே இருக்கிறாரு. டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஊஞ்சல் மாதிரி இருக்குது, அதில் வந்து அப்படியே உட்காந்துக்கிறாரு. அவ்வளோ ரெயின் பெய்யுது. அந்த ஊஞ்சல்லேருந்து அவர் எந்திரிக்கவே இல்லை. ரொம்ப நேரம் வரைக்கும் அந்த ரெயினில் அப்படியே நனைஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இப்போது அவரால் முடியலை. அப்படியே அந்த ஊஞ்சலையே அப்படியே படுத்துறாரு. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அவருக்கு ரொம்ப குளிர ஆரம்பிக்குது. இருந்தாலும் எந்திரிச்சு அவர் உள்ளே போவே இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மழை அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஒரு சொட்டா இப்போ டயாங்கோட ஃபேஸில் அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்குது. அது உணர்கிற அளவுக்கு கூட இப்போ டயாங் நிலைமை இல்லை. ஏன்னா
அவருக்கு அப்படியே ஃபீவர் வர ஆரம்பிக்குது. யோகி யோகி நின்ன ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. உன்னை நான் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு மறுபடியும் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குமா யோகி? நான் உன்னை மிஸ் பண்ணுற மாதிரி நீ உன்னை மிஸ் பண்ணுவியா யோகி? அப்படி சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஐஸை மட்டும் ஓப்பன் பண்ணவே அவரால் முடியல. ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபீவர் இருக்குது அவருக்கு. இப்போ யாரும் சடனாக டேங்க் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. யோகி அப்படிங்கிறாரு. அது யோகி தான் சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. ஒருவேளை இது ட்ரீமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து யோசிக்கிறாரு. இப்போது அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷனே வேறு மாதிரி போகுது. என்னென்னா அவர் வாயில் ஒரு மாதிரி கசக்க ஆரம்பிக்குது. டேப்லெட்டா அப்படின்னு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ண முடியாமல் அப்படியே ஓப்பன் பண்ணாரு. அந்த வாயில் இருக்க டேப்லெட்டையும் ஒரு முழுங்கலை. அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே யோகி தான் டேங்கே பார்த்துட்ருக்கிறாரு. யோகி நீயா? இது இது ட்ரீமா? எப்பவும் போல் இது ட்ரீம் தானே. ஆனால் ஏன் என் வாயிலாக கசக்குது? இன்னும் டேப்லெட் போட்டிருக்க மாதிரி ரொம்ப கசப்பு எடுக்குது. ஓரளவு சுத்தமாக முடியல. இப்போது ஹேண்டை வச்சு சுகாவை அப்படியே டேப் பண்ணுறாரு, தள்ளுறாரு. ஆனால் இன்னும் சுகா அப்படியே டைட்டாக டேங்க் அப்படியே பிடிச்சி இன்னும் டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. அவருக்கு புரிஞ்சிச்சு இந்த டேப்லெட்டை முழுங்கினா மட்டும்தான் அங்கே சுகா கிஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுவார் அப்படின்னு. இப்போது வேறு வழியில் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அந்த டேப்லெட் ஒரு வழியாக முழுங்கிட்டாரு. இப்போ தான் சுகா அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணுறாரு. சி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. இப்போது அவர் முன்னாடி ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வாட்டர் அதை வாங்கி கடன்னு குடிக்கிறாரு. சி வேக் ரொம்ப கசக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இப்போ தான் அவருக்கு இது கனவில்லை உண்மைங்கிற மாதிரி தெரியுது. இப்போது அப்படி நிமிர்ந்து ஒரு ஐஸை பாதி தான் ஓப்பன் பண்ண முடியுது. ஏன்னா அவ்வளோ ஃபீவர் இருக்குது அவருக்கு. முன்னாடி பார்க்குறாரு சுகா என்னங்கிற மாதிரி டயங்க பார்க்குறாரு. யோகி நான் தான் சொல்லு அப்படிங்கிறாரு. இது இது உண்மையா இல்லை எப்பவும் போல் கனவா? அவனுக்கு என்ன தோணுது? எனக்கு என்னமோ இது உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது எப்படி சாத்தியம்? நீங்கள் தான் ஜிம்மின் கூட இருப்பீங்கள்ல. சரி நீ என்னன்னு யோசிக்கிற? ஒருவேளை ட்ரீமாக இருந்தால் அவனுக்கு பிடிக்குமா இல்லை ரியலாக இருந்தால் அவனுக்கு பிடிக்குமா? இப்போது ட்ரையாங்க ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ரியலாக இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் இது கண்டிப்பாக ரியலாக இருக்க வாய்ப்பே இல்லை. இது ட்ரீம் தானே அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி பாவமாக முன்னாடி உட்காந்துருக்க இவங்கே தான் பார்க்குறாரு. இப்போ சுகா லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இப்போது டைம் பக்கம் நல்லா திரும்பி உட்காந்துக்கிறாரு. கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு அவருடைய ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் டயங்கோட சீக்ஸை பிடிக்கிறாரு. உனக்கு எப்போவுமே ட்ரீமில் நான் வருவேனா அப்படி சொல்லி கேட்குறாரு. ஆமாங்கிற மாதிரி டயங்க வந்து தலையாட்டாரு. ட்ரீமில் வந்து நான் இப்படி தான் உனக்கு கிஸ் பண்ணுவேனா? ஆமாம் கிஸ் பண்ணுவேன். எங்கே கிஸ் பண்ணுவேன்? எங்கே பண்ணுவேன் அப்படி சொல்லி ஃபோர்ஹெட்டை காட்டுறாரு. பண்ணுவேன் அப்படி சொல்லி அவருடைய சீக்ஸு நோஸ் அப்படி சொல்லி ஒவ்வொரு இடமா காமிச்சிட்டு இங்கே பண்ணுவேன் ரொம்ப டீப்பாக கிஸ் மட்டும் தான் பண்ணுவேன்னா இல்லை என்னது எனக்கு புரியல. அதான் கிஸ் மட்டும் பண்ணுவேனா இல்லை அவங்க கூட மேற்கோட்டம் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லி அவ்வளோ கோல்டாக கேட்குறாரு. பதில் சொல்லு, என்னையே பார்த்துட்ருக்க. எல்லாமே தான் பண்ணுவீங்க. ஓ அப்படியா? உனக்கே எப்போவுமே அதே மாதிரி ட்ரீம் வருது தெரியல. ஒருவேளை உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா இல்லைனா நான் உங்களை அப்படி சொல்லி ஐஸை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கிறாரு. சிவமே எதுவுமே பேசலை. டயங்கோட ஐஸை மட்டும் தான் பார்க்குறாரு. டயங்கோட ஐஸில் அவ்வளோ லவ் தெரியுது. அன்றைக்கி அந்த ஐஸை ஃபுல்லாக கூட ஓப்பன் பண்ண முடியல டயங்கால். என்னென்னா உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அதனால தான் எப்போவுமே என் ட்ரீமில் வந்துகிட்டே இருக்கீங்க. ரொம்ப லவ் பண்ணுறியா? ரொம்ப. அப்போ நீ இதை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் தான் ஜிம்மினை லவ் பண்ணுறீங்கள, அதனால தான் உங்ககிட்ட சொல்லாமே நான் வந்துட்டேன். அப்புறம் ஏன் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க? நேரில் சொல்ல முடியாது, ஆனால் ட்ரீமில் சொன்னான்ல. அப்போது தினமும் ட்ரீமில் என் கூட பேசுவியா? பேசுவேன். ஆனால் நான் மட்டும்தான் பேசுவேன், நீங்கள் பேசவே மாட்டீங்க. எத்தனையோ வாட்டி உங்ககிட்ட என்னுடைய லவ்வை சொல்லியிருக்கேன், ஆனால் ரிட்டன் நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ண மாட்டீங்க. நீங்கள் என் கூட பேசவே மாட்டீங்க. ஆனால் இன்றைக்கி என் கூட பேசிகிட்டு இருக்கீங்க. என்னால் இதை நம்பவே முடியல. என்னமோ உண்மையிலே நீங்கள் முன்னாடி உட்காந்துட்டுருக்கிற மாதிரி தோணுது. இவங்க ஒரே ஒரு வாட்டி எனக்கு லவ் யூன்னு சொல்கிறீங்களா? இது உண்மையிலே நடக்க போகிறதில்லன்னு எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் ட்ரீம்லேயாவது அப்படின்னு. இப்போது சுகா அங்கே டயங்கோட சீக்ஸ் வந்து பிடிச்சிருந்துருப்பார்ல. இப்போ சுகாவோட கை மேலே அவருடைய கையை வைக்கிறாரு.
அப்படியே சுகாவை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதாவது அவருடைய ஐஸை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. சுகாவும் அப்படி தான் டயங்கோட ஐஸை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சுகா கிட்ட அவர் க்ளோஸாக வராரு. டயங்கோட ஐஸை பார்த்தபடியே அப்படியே கிஸ் பண்ணலான்னு சொல்லி கிட்ட வராரு. ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி லவ் யூ சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும் போதே டயங்கோட கண்ணது அப்படியே டேஸ் வருது. அது அப்படியே அவருடைய விரலாத அதை அப்படியே தொடச்சிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே லவ் யூ. டயாங் அப்படியே சுகா பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. இன்னொரு தடவை சொல்கிறீங்களா லவ் யூ டே. இன்னொரு தடவை லவ் யூ லவ் யூ. இன்னொரு தடவை அப்படியே சொல்ல வந்திருப்பார். அதுக்குள்ளாட்டியும் சுகா போய் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்கே டயாங் அவரோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் டயாங்குமே பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, இதோட இந்த 5 ஷார்ட்டை இங்கேயே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஷாக் ஆகாதீங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கு ஸ்பெஷல் பார்ட் போடுவேன். இன்னும் 2 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். என்னென்னு சொன்னால் இதில் லாங்காக என்னால் எடிட் பண்ணி போட முடியலடா. அதனால தான் இதோடய வந்து ஸ்டாப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இன்னும் நிறைய இருக்குது இல்லையா. இப்போ தான் வந்து டேக்கி வந்து சேர்ந்துருக்காங்க. அதனால தான் இதோடய இந்த பாட்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பாட்டு வந்து நீங்கள் கேட்ட மாதிரி நாம்ஜினுக்கு அப்புறம் வந்து ஜிக்குக்கு இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு ரொமான்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் பாட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? எப்பவும் போல தான் நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பை சரங்கே.